அதாவது ஆதாமும் ஏவாளையும் படைத்தார். அப்படியே ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வந்துச்சு. அதில் தான் நம்ம பிறந்தோம் அப்படின்னாங்களாம். அடுத்தது அவங்க அம்மா சொன்னாங்களாம், இல்லை இல்லை, நம்ம முதலாவது குரங்கு தான் வந்துச்சு, அதுலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்ட்டு. உடனே இந்த குழந்தைக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சான். என்னப்பா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்கன்னொடனே உடனே அவங்க அப்பா சொன்னாராம், உங்கள் அம்மா அவங்க குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க, நான் என் குடும்பத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்களாம். அதாவது சில நேரத்தில் இது காமெடியாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற பலரும் தேவன் தான் மனிதரை உண்டாக்கினார் அப்படின்றதை குறித்த ஒரு தெளிவில்லாதவர்களாய், அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனம் இல்லாதவர்களாய் நிறைய பேர் வாழ்கிறாங்க. கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நிராகரிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல், அவருடைய பிரச்சனைகளுக்கு வழி தெரியாமல் அவர்கள் திக்குமுக்காடும் பொழுது உண்மையிலே அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஒரு விடை நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற பல காரியங்கள் அவங்களுக்குள்ள இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு விஷயம் அவங்கள கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களால முடியாமலே இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரர் எப்படியா சொல்கிறார், என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. வெறும் என்னை ஒரு மனிதனா படைத்ததோடு மாத்திரம் அல்ல, நான் எப்படிப்பட்ட ஒருவனாக மாற வேண்டும் என்பதையும் தேவன் தான் நீர் அப்படியாக என்னை வணைக்கிறீர். அதாவது எல்லாரையும் கடவுள் மனுஷியா படைச்சிட்டதோட விட்டுறல, ஒவ்வொருவரையுமே அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நம்ம வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை அவர் என்ன பண்றார், அதற்கேற்ற பிரகாரமாக நம்மளுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் நம்மளை என்ன பண்றாரு, உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வயதிலும் சரி, ஒவ்வொரு காரியத்திலும் சரி, நம்ம அவர் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு மனிதனாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப நம்ம அவர் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாக நம்ம மாற வேண்டும் என்பது நமக்குமே ஒரு வாஞ்சையாக இருக்க வேண்டும். அதில் அவர் சொல்றாரு, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அதாவது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளாக வர வேண்டும். இன்னைக்கு நல்ல ஒரு படித்த ஒரு மனிதனாக மனுஷியாக நம்ம இருக்கலாம், நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கலாம், நல்ல ஒரு உயர்வில் இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு மனிதனாக தான் நான் வாழ்கிறேனா, அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். அது வராதது போது தான் என்ன ஆகுது, பல நேரத்தில் எவ்வளோ பேர் பல மனிதர்களை பார்க்குறோம். பல தேசத்தில் அறிவாளிகளாக இருக்கலாம், எவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் கடைசியில் அது பல வகையான தீய காரியங்களுக்கு அதை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளோ நல்ல விஷயங்களை கண்டுபிடித்தவங்க அதை எப்படி தீய வழியில் பயன்படுத்தலான்னு சொல்லி பலருடைய உயிரை கொல்லத்தக்க வகையில் பல கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் அமைந்திருக்கு. ஆனால் அதை கண்டுபிடிக்கும் போது யாருமே எப்படிப்பட்ட ஒரு காரியமாக கண்டுபிடிக்கலன்னா, மக்களுக்கு தீங்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கல. அப்போ இந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய உதவியை கேட்கும் பொழுது, நான் செய்கிற எல்லாவற்றிலும் நீர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை செய்ய, நீர் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. முதலாவது அப்போ நமக்குள்ள அந்த உணர்வு வரணும். ஒவ்வொரு நாளுமே நான் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை தான் செய்கிறேனா. இது சில நேரத்தில் நம்ம அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாத பொழுது நமக்குள்ள என்ன ஆயிடுது, அதனால தான் சிலர் தவறுகள் செய்துட்டு அவங்க கடைசியாக சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விஷயம் என்னை என்ன பண்ணுது, இது தொடர்ந்து செய்ய வைக்குது. சில நேரத்தில் இந்த குடிக்கிறவங்க கிட்ட போய் பேசணுன்னா, ஒரு வாரம் குடிக்காமல் இருப்பாங்க, மறுபடியும் குடிப்பாங்க. குடும்பத்தில் ரொம்ப சண்டை வந்தோடனே அவங்க சொல்கிற ஒரு வசனம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க, என்னமோ தெரில என்னை கூட்டிகிட்டு போயிடுது அப்படின்னு. இவங்க தான் போவாங்க, இவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சொல்கிறது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னமோ தெரில அப்படின்னு தான் நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்பேன், உண்மையிலேயே உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தை நீங்கள் உண்மையிலேயே நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, எப்படி அவங்க கண்ணீர் விடுறதை பார்க்கும்போது, எப்படி அவங்க உங்களை நினச்சி கவலைப்படும் பொழுது அது ஒரு பொருட்டாகவே நீங்கள் நினைக்காம தொடர்ந்து உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லி எப்படி உங்களால் இதே தவிர உங்களால் செய்ய முடியுது? இல்லை என்னோடய குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அப்போ குடும்பத்தை நீங்கள் உண்மையிலேயே நேசிக்கிறவராக இருந்தால் ஏன் அவங்களுக்காக உங்களால் இந்த காரியத்தை விட்டு விலக முடியலை? அப்போ இதை கேட்கும்பொழுது அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் இந்த வாரத்துலேருந்து இன்னிலேருந்தே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சில நேரத்தில் அவங்க அதே தவறுகள் தான் செய்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ஒரு உதவி அவங்களுக்கு வரும்பொழுது, தேவனுடைய உதவி அவங்க கேட்கும்பொழுது என்ன ஆகுது, உண்மையிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் அந்த இடத்துல அவர்களுக்கு உண்டு பண்ண முடியும். அதனால தான் அவர்களுக்கு எப்பயுமே ஞாபகப்படுத்துகிற ஒரு வசனம் என்னவா இருக்குன்னா, உங்களுடைய சரீரம்
தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட வாழ அவர் விரும்புகிறார். உங்களுடைய மனதையும் சரி சரீரத்தையும் சரி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டாதான் அவர் உங்களோடு இருக்க முடியும். அவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது என்னாகும்? அவர் உங்களை பரிசுத்தமாய் வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ இந்த நாளில் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நாம் அவரை போல மாற, நாம் ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ அவர் நம்ம விரும்புகிறார். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? அவருடைய கற்பனைகளை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், நான் எந்த அளவுக்கு தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத நம்ம சிந்திக்கிற ஒரு மனிதனாக மாறணும். சில நேரத்தில் நம்ம தப்பு செய்கிறோமா இல்லையா அந்த அளவோடையே நம்ம சில நேரத்தில் நிறுத்திடுறோம். அதற்கு அடுத்து தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிறேனா இல்லையான்றதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக நிறைய பேருக்குள்ள இருக்குது. இன்றைக்கி நான் எந்த தப்பையும் பண்ணல, அதுலேயே சில நேரத்தில் நம்ம சந்தோஷப்பட்டுறோம். இதை செஞ்சிட்டோம்னா அடுத்தது என்ன பண்ணுறோம்? கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செஞ்சோமா செய்யலன்ற பற்றி யோசிக்காதவங்களாம் நம்ம மாறிடுறோம். ஆனால் ரெண்டுமே நம்ம செய்யணும். நான் நல்லதும் செய்யணும், தவறு செய்யாமலும் இருக்கணும். அதே நேரத்தில் இதோடு சேர்த்து தேவன் விரும்புகிற காரியத்தை நான் இன்றைக்கி செய்கிறேனா, அதை நம்ம கேட்கும் பொழுது தான் என்னாகும்? கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுவார். நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ண வேண்டும், யாரை போய் பார்க்கணும், யாரோட பேசணும், எங்கே போகக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுன்றதை நம்ம கேட்கும்போது அவர் நமக்குள்ளாக உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் உமது வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். உண்மையிலே தேவனுடைய வழியில் நம்ம நடக்கும் பொழுது நம்ம பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள் நம்மை சுற்றி இருக்குவார்கள். இன்னைக்கு கூட நம்ம இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே நம்ம ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய ஜனத்தை பற்றி நினைக்கும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே இது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன, நம்ம ஆலயத்திற்கு வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பாக கூட நான் சொன்ன சங்கீத பகுதியில் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே என்ன பண்ண வேணாம், யாரும் டக்குன்னு ஓட வேணாம், கொஞ்ச நேரமாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருத்தர் பார்த்து பேசுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரையாவது பார்த்து பேச முயற்சிங்க. எல்லா வாரமும் ஒரே ஆளோடைய பேசாதீங்க. நமக்கே ஒருத்தர் பார்க்கும்போது என்ன ஆகணும்? சந்தோஷம் வரணும். சில நேரத்தில் நான் சிலரோட பேசியிருக்கிறேன். அவங்க ரொம்ப மாதமாக சபைக்கு வராமல் இருந்திருக்கலாம். அப்போ அவங்ககிட்ட போய் சொல்லுவேன், ஏன் நீங்கள் மறுபடியும் ஆலயத்துக்கு வரலாமேனா, ஐயோ ஒரு மாதிரி இருக்காங்க, வந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க. எனக்கு அப்போ இப்படி தான் தோணும், எங்கே எல்லாம் விட்டவுடனே எல்லாம் ஓடுறாங்க, யார் வந்தா வரலன்னு யார் இங்கே பார்த்தா. சில நேரத்தில் அப்படி தான் எனக்கு இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க, யார் உங்களை கேட்க போகிறா. அப்படி கேட்குறவங்க யாராக இருப்பாங்க? உண்மையிலே உங்கள் மேலே அக்கறை கொள்கிற யாராவது இருந்தால் அந்த 1-2 பேர் தான் கேட்பாங்க. அது சந்தோஷமான விஷயம் தானே. உங்களை பற்றி ஒருத்தர் அக்கறை கொள்கிறாங்கன்னா நீங்கள் அதை பற்றி வருத்தப்படணும், தைரியமாக வாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம யோசித்து பார்க்கணும், எத்தனை பேரை நம்ம சந்திக்கிறோம், இங்கே வரோம், இது ஒரு குடும்பமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தர் சந்திக்கணும், ஒருத்தர் பார்த்து பேசணும். இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு, ஐயோ இந்த பிரதரை பார்த்து பேசி இத்தனை வாரங்கள் ஆகுது, மாதம் ஆகுது, இந்த சகோதரியை பார்த்து பேசி இத்தனை மாதம் ஆகுது, வாரங்கள் ஆகுது. அப்படி உங்களுக்கு யாரை இந்த நிமிஷம் தோணுதோ, அட்லீஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோன்னா உங்களை தேடி போயாவது ஒருத்தர் என்ன பண்ணுங்கள், பார்த்து பேசுங்க. இன்னொரு ஒரு பெரிய ஒரு கேப் என்ன பார்க்க முடியுது, நம்ம எல்லாருமே அந்தந்த வயதில் இருக்கிறவங்களோட தான் பேசுகிறோம் இல்லையா? வாலிப பிள்ளைகளோ வாலிப பசங்களோ அவங்களோட வயதில் மேலே இருக்கிறவங்கள கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் கூட பேசுறதுக்கு சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குது. இல்லைனா என்ன இருக்குது, அவங்களோட பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சில நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து பிரேஸ் தி லார்ட் சொல்கிறது கூட சில நேரத்தில் முடிய மாட்டேங்குது. ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வரும்பொழுது நமக்கு உண்மையில் என்ன ஆகணும்? தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்கணும். அப்போ அந்த சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகிறதா, அதுதான் நம்ம இந்த நாளில் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இவர் சொல்றாரு, நான் உம்முடைய வழியில் நடக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள் யாரா இருப்பாங்களா? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். எல்லாருமே நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது சந்தோஷப்படவே மாட்டாங்க. சில நேரத்தில் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவன் ரொம்ப ஒழுங்கா, இவன் என்ன ரொம்ப சரியா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்றவங்க இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கிற ஒருத்தராக இருந்தால், இன்னொரு மனிதன் அதே பாதையில் நடக்கிறவங்களா இருந்தால் நமக்கு சந்தோஷம் இருக்கும். நம்ம போய் பார்த்தவங்ககிட்ட சொல்லுவோம், உனக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது, தொடர்ந்து நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி காரியங்களை செய், எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இந்த ப்ரேயருக்கு வந்தது, தொடர்ந்து வா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல நீ உன்னை பார்த்ததில்,
தொடர்ந்து சந்திப்போம்னு சொல்லி உண்மையிலேயே நம்ம தேவனுடைய பாதையில் நடக்கும்பொழுது அந்த பாதையில் நடக்கிற இன்னொருத்தரை நம்ம பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவோம், அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவோம், அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், உற்சாகப்படுத்துவோம், தொடர்ந்து செய்யுங்க. அப்போ இந்த இடத்துல கூட நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோமா, ஒருத்தர் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க, அவங்களோட பேசுங்க, விசாரிங்க. இந்த காரியம் இருக்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், ஆலயத்துக்கு வருவதில் நமக்கு உண்மையிலே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ அந்த சந்தோஷம் இருக்கும்போது என்னாகும், இன்னும் நம்ம சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நிமிஷம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுவோமா, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிலர் யோசிக்கிறேன், என் பக்கத்தில் யாரும் இல்லையே அப்படின்ட்டு. திரும்பி பார்த்து கூட சொல்லுங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. இதுல உண்மையா சிலர் சொல்லுங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதே, அதை சொல்லுவோமா? நம்ம பார்க்குறோம், பேசுறது கிடையாது. அப்போ உண்மையிலே நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருத்தர் சந்திச்சு ஒருவரோடு ஒருவர் பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு உபத்திரவத்தை கொடுத்தார், அதற்கு நன்றின்னு நம்ம சொல்லுவோமா? ஒருத்தர் கை தூக்கியிருக்காங்க, யாருன்னு பாருங்க. நம்மளுடைய சபையின் ஊழியர் ஒருத்தர் மட்டும் தான், அவர் என்ன பண்ணார், பாஸ்டர் மட்டும்தான் கரங்களை உயர்த்தினார். உண்மையிலேயே நான் இந்த இடத்துல சொல்றேனே, இன்னொருத்தர் உயர்த்தினார். ஆமா. அப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு சில நேரத்தில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொண்டு வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவர் நியாயப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தாவே இது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும். எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையை நீங்கள் எனக்கு தரீங்க, எனக்கு கஷ்டத்தை தரீங்கன்னா அது உண்மையிலேயே என்னது, எனக்கு நன்மையை கொண்டு வரதுக்காக தான் இது நடக்குது. ஒருவேளை நான் இந்த தவறில் நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா அது என்னை முழுசும் அழிச்சிடுன்றதுக்காக நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல என்னை திருத்துவதற்காக நீங்கள் ஒரு காரியத்தை எனக்கு இந்த இடத்துல அனுமதிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. என்னை இந்த இடத்துல நீங்கள் இப்படி என்னை கேள்வி கேட்டதுக்கு நன்றி, என்னை இந்த இடத்துல என்னை சீர்படுத்தினதுக்கு நன்றின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம மாறணும். தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, எனக்கு ஏன் பிரச்சனையை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை கேட்கவே கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன, என்னை சீர்படுத்துவதற்காக இதை செய்திருக்கீங்களா, கர்த்தாவே எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது நமக்கு ஒருத்தன் கெட்டது பண்ணிட்டான், அநியாயம் பண்ணிட்டான்னா அவனை தண்டிக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அதற்காக ஜெபம் பண்ணுறோம். அந்த மனிதன் இப்படியாக செய்கிறான், அவனை என்ன நீங்கள் விசாரிக்க மாட்டீங்களா, அவனை கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி மற்றவங்க தப்பு செய்யும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் இடத்துல கோச்சிக்கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம தவறு செய்யும் போது கர்த்தர் நம்ம கேட்டார்னா அதற்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம கர்த்தருடைய பார்வையில் ஐயோ நம்ம இருக்கமா இல்லையா நமக்கே ஒரு கேள்வி வரணும், என்னடா என்ன தப்பு செஞ்சாலும் கர்த்தர் நம்ம கண்டுக்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுறக்கூடாது. உண்மையிலேயே சில நேரத்தில் நான் யோசிச்சிருக்கேன், நம்ம நல்ல பாதையில் போகும்போது சில நேரத்தில் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காம இருக்கும். நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, என்னடா கர்த்தர் கொடுக்கவே மாட்டுறான்னு சில நேரத்தில் தோணும். ஆனால் நம்ம நல்ல பாதையில் போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் நினச்சவர் சரி நல்லபடியாக போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே ஒரு தேவனுடைய பிள்ளை தவறான வழியில் ஒரு நிமிஷம் இப்படி நவுந்தாலும் உடனே கர்த்தருடைய வார்த்தை அவனை தேடி வரும். அவன் மனசாட்சி பேசும், அடுத்து கர்த்தருடைய வார்த்தை இந்த மனிதனுக்கு தேடி வரும். எப்படி வரும்ன்றது அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதுவரை அவன் சரியான பாதையில் நடந்து போயிட்டு இருப்பான், எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கும். கர்த்தர் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டுப்பார். நம்ம என்ன நினைக்கூடாது, அப்போ கர்த்தாவே என்னோட பேசுங்கன்னா அவர் பேசுறதுக்கு வேலை இருந்தால் கண்டிப்பாக பேசுவார். ஆனால் தவறான வழியில் ஒரு நிமிஷம் நம்ம வந்தாலும் கர்த்தரோட வார்த்தை எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு சைட்லேருந்து நம்மளை தேடி கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் என்னை கவனிக்கிறாரு. உடனே இங்கே இருக்கவங்க யோசிப்பாங்க, ஐயோ டெய்லி பேசுகிறாரு, அப்போ நான் டெய்லி தப்பு பண்ணுறேன்னா அப்படி நீங்கள் நினைக்கணும். கர்த்தர் உண்மையிலே நம்மளோட டெய்லி பேசினார்னா அது நிஜமாக பாக்கியம் தான். அது கர்த்தர் நம்ம ரொம்ப நேசிக்கிறார், நம்மளோட பேசணும், நம்ம அந்தளவு ஆவலாக இருக்கும், அவரும் நம்மளோட பேசினா அது நல்ல விஷயம். அது டெய்லியுமே நம்மளோட அவர் பேசணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார்னா அவரிடத்துல நம்ம சொல்லணும், நீங்கள் எனக்கு இன்னும் கூட இருக்கிறீங்கன்றதை நான் பார்க்குறேன், ஆனால் இந்த காரியத்தை நான் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள நான் திருந்தி வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கிற ஒரு மனிதனாக நான் மாற வேண்டும். அப்போ அடுத்த ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை அழைக்கும் பொழுதும் சரி, இல்லை நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலை ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருப்பார். நம்ம எல்லாருக்கும் பல வார்த்தைகளை அவர் கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுக்கு வாக்குத்தத்த வசனம் ஒன்று கிடைக்குது. அது இல்லாமல்
அது இல்லாமல் நம்ம வந்து அந்த நியூ இயர் சர்வீஸ் அன்னைக்கு நைட்டு ஒரு வாக்குத்தத்த அட்டை வேற எல்லாருக்கும் கிடைக்குது. நான் இதை பல தடவை நான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ பேர் அந்த அட்டையை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோன்றது தெரியல. ஆனால் உண்மையிலே அதை நம்புகிறோமா, அதை எத்தனை அளவுக்கு வந்து கர்த்தர் இடத்துல எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்களே நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ஏற்கனவே நீங்கள் எனக்கு உங்களுடைய வார்த்தைங்களை கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அது என்னை தேற்றுது அப்படின்றார். அதன் மூலமாக உங்களுடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கஷ்டம் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வருதா? எந்த அளவுக்கு கர்த்தர் என்னோடு தனிப்பட்ட முறையில் பேசின வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருது? நான் இன்றைக்கும் யோசித்து பார்த்துருக்கேன். சில காரியங்களில் நான் வந்து தவறி விடாமல் வழிமாறி போகாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறதுக்கு என்ன யோசித்து பார்த்துருக்கேன்னா, கர்த்தர் எனக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக அவர் ஏற்கனவே கொடுத்த வார்த்தைகள். இதை உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன், இதை உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த வார்த்தைகளை நம்பி. ஏன்னா ஆபிரகாம் அப்படி தான் இருந்தார். அவர் தேவன் கொடுத்த வார்த்தையை நம்பி வாழ்ந்ததுனால தான் கடைசி வரையும் கர்த்தருக்கு விரோதமாக அவர் நடக்காதபடி அது அவருக்கு உதவியாக இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வார்த்தைகளாக நினைத்து, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை உண்மை இல்லது. ஏன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடைக்கல. ஏன்னா அவங்க தேவனை அறியாத ஜனங்களாக இருக்காங்க. கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை கூட கிடைக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், பிரச்சனை வரும்போதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் ஏதாவது புதுசாக வாக்குத்தத்தம் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஏற்கனவே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தை எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அது என்ன நடத்தும், அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகும் அப்படின்னா நான் ஒவ்வொரு தடையும் அது சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த வார்த்தையிலே நான் எந்த அளவுக்கு பிடிச்சிட்டு எனக்கு கொடுத்தீங்களே, எனக்கு சொன்னீங்களே, செய்யுங்கன்னு சொல்லி அதில் நான் உறுதியாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம்லாம் நம்மளுக்கு மறந்தே போயிடுது. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், கர்த்தர் என்னோடு எந்தெந்த வார்த்தையை கொடுத்துலாம் பேசியிருக்கிறாரு. இல்லைன்னா நம்ம ஜெபித்து நம்ம கேட்கணும், எனக்கு நீங்கள் என்ன இருக்குது, என் வாழ்க்கை குறித்து நீங்கள் என்ன வசனம் வச்சுருக்கீங்க, என் வாழ்க்கை குறித்து நீங்கள் என்ன சொல்ல இருக்கீங்க, எனக்கு என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு ஏற்கனவே தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடச்சிருச்சு, அது என்ன ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையும் என்னை வந்து தேற்றிக்கொண்டே இருக்குது. அப்போ இந்த காரியங்கள்லாம் சொன்ன அவர் அடுத்தது என்ன சொல்கிறாரு, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அப்போ உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்களா மாறணும். அவர் சொன்னார், ஏற்கனவே உங்கள் வார்த்தை எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னவர் இப்போ அவர் சொல்கிறார், ஆனால் உங்களுடைய இரக்கம் எனக்கு தேவை. நம்ம சில நேரத்தில் என்ன நினச்சிடக்கூடாது, கர்த்தர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணோன்னா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வச்சுட்டு என்னை என்னைக்கு ஆசீர்வதிப்பார் அதுக்காக காத்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை கிடச்சிருச்சுன்னா அதை மட்டுமே பிடிச்சிட்டு நம்ம பாட்டு சில நேரத்தில் இஷ்டமாக வாழ்ந்துடக்கூடாது. தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருடைய இரக்கம் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறது. அவரை சார்ந்து இருப்பது தேவைப்படுது. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வார்த்தையை கொடுத்துட்டார், நம்ம சார்ந்து வாழ்கிறது கிடையாது. ஆனால் வார்த்தை நம்மளுக்கு தேவன் கொடுத்தா அது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம அவரை சார்ந்து தொடர்ந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்கணும், எனக்கு ஒரு வேளை அவருடைய வார்த்தை கிடச்சிருக்கலாம், ஆனால் நான் அவரை சார்ந்து வாழாமல் இருக்கணும். அதனால தான் சிலர் சோர்ந்து போயிடுறாங்க. எவ்வளோ வாக்குத்தத்தம் தான் கிடைக்கும், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி சிலர் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம கேட்க வேண்டியது என்ன, நம்மளே உணர்வடைஞ்சு கேட்கணும், நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேனா, அவருடைய இரக்கத்தை வந்து நான் எதிர்பார்க்கிறேன்னா ஒவ்வொரு நாளும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அப்போ இந்த நாளில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கலாம், வார்த்தையை கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு காரியம் என்னவா இருக்கும், அவருடைய வேதத்தை நான் தினமும் படிப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும், நான் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் சந்தோஷமாக படிக்கிறேன், எந்த அளவுக்கு அவர் வார்த்தையை வந்து நான் வந்து ஆனந்தமாக நான் வந்து கேட்கிறேன். அப்போ அந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வருதான்னு நம்ம யோசிக்கணும். அப்போ இவர் பாருங்கள், எனக்கு வந்து தேவன் உண்மையிலே உதவி செய்கிறார், அதை நான் வந்து உணர்றேன், அவர் எனக்கு வார்த்தையை கொடுக்குறாரு, இரக்கங்களை வந்து எனக்கு தராரு, தொடர்ந்து நான் வந்து அவருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி என்ன, அவருடைய வார்த்தையை நான் இன்னும் அதிகமாக படிப்பது. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்க உட்காந்தா சிலருக்கு ஜெபமே ஓடாது, 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன ஜெபிக்கிறதுன்னு சிலருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தேவனோடு உறவு கொள்வதற்கு நம்ம அப்போ என்ன பண்ணணும், நிறைய வேத பகுதிகளை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும்.
எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து வாசிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கமாக வாசிச்ச அந்த வசனத்துலேருந்தே நமக்கு எப்படி ஜெபிக்கணுன்ற அந்த ஜெபம் வர ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் ஜெபம் ஏன் நம்மளால் ரொம்ப பண்ண முடியலன்னா, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லாத போது நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்ம ஒரு ஆவிக்குரிய படி நம்மளால் சில நேரத்தில் என்ன பண்ண முடியல, சிந்திக்க முடியல, பேச முடியல, வசனத்தை வச்சு நம்மளால் ஜெபிக்க முடியல. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கிறோமோ நம்மளுக்குள்ள என்னாகும், கர்த்தர் பல வார்த்தைகளை பேசும்பொழுது, இப்போ இந்த அதிகாரத்தை எடுத்துப்போமே, இது வந்து ஒரு மனிதன் தேவனிடத்திலே பாடின ஒரு சங்கீதம். ஆனால் இந்த அதிகாரத்தை நம்ம படிக்கும்பொழுது நம்ம இதை என்னுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன்னா, இந்த 8 வசனத்தையே நான் என்ன பண்ணுவேன், ஜெபமாக பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த 8 வசனத்தையும் நான் எந்த அளவுக்கு ஜெபமாக பண்ண ஆரம்பிப்பேன்னா, உம்முடைய கரங்கள் தான் என்னை உண்டாக்கித்து கர்த்தாவே, நீர் தான் என்னை உருவாக்குனீர் கர்த்தாவே, நீர் தான் என்னை நாளில் என்னை உணர்வுல தான் வச்சிருக்கிறீங்க கர்த்தாவே அப்படின்னு சொல்லி, இது என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க கர்த்தாவே, உமக்கு நன்றின்னு நம்ம இதையே எப்படி பண்ணலாம், ஜெபமாக இந்த இடத்துல பண்ண முடியும். எனக்கு ஜெபிக்கவே முடியல அப்படின்னா அந்த அதிகாரத்தை 4 வாட்டி படிச்சுட்டு அதை உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுக்குள்ளாக என்ன ஆகுது, இப்போ வார்த்தைகள் வர ஆரம்பிக்குது. எப்படி இப்போ ஒரு அதிகாரத்துலேருந்து எவ்வளோ வசனங்கள் எவ்வளோ வார்த்தைகள் வச்சு ஜெபிக்க முடியுது. அப்போ இன்னும் ஒரு 4 அதிகாரத்தை படிக்கும்போது இன்னும் நம்மளுடைய ஜெபம் அதிகமாகும். இன்னும் எப்படி எப்படிலாம் கர்த்தர் இடத்துல ஜெபிக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ வேதம் எந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிறோமோ அவரோடு செலவழிக்கிற நேரம் அதிகமாக அதிகமாக நமக்குள்ள என்ன ஆகுது, சந்தோஷம் அதிகமாகுது. அப்போ 1 மணி நேரம் நம்ம ஜெபத்துக்கு நம்ம ஒரு நாள் ஒதுக்குறோம் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் நமக்கு உண்மையிலே என்ன ஆகணும், கர்த்தரோடு நான் நேரம் செலவழிச்சுன்னு கொடுத்து நமக்கு ஒரு சந்தோஷம் உள்ள வரணும். இல்லைனா சில நேரத்தில் நம்ம சிலரோட உட்காந்து பேச ஆரம்பிப்போம், சும்மா போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்து வரலான்னு நினைப்போம், அவங்க பாட்டு 1 மணி நேரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லுவோம், தேவையில்லாமல் தப்பான நேரத்தில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, போனால் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சிலர் வந்து வேலையே இல்லாட்டியும் ஒரு அவசரமாக வேலை இருக்குது நான் வந்துருட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் இடத்துல அப்படி கட் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன அவசரமான வேலை இருக்குன்ட்டு. அப்போ 1 மணி நேரம் நம்ம உட்காரும் போது அவர்கிட்ட நம்ம ஏதாவது கதை சொன்னோம் அப்படின்னா, அப்படியா அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அன்றைக்கி ஒன்றுமே என்ன ஆகாது, உருப்படியாக நடந்த மாதிரியே இருக்காது. ஆனால் ஒரு 1 மணி நேரம் அவருக்கு நம்ம கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்க ஆரம்பிச்சோன்னா மீதி இருக்கிற 8 மணி நேரம் தானாக என்னாகும், எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிறது நம்மளாலே பார்க்க முடியும். அப்போ நமக்கு என்னாகும், அப்போ இன்னும் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கலான்னு ஒரு மனசு தானாக வந்துடும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய நேரத்தில் நம்ம செலவழிக்கிறோமோ, கர்த்தருடைய சந்நிதியில் செலவழிக்கிறோமோ, உண்மையிலே தேவன் அந்த நாளை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஆசீர்வாதமாக அதை மாற்றி தருவார். அப்போ அடுத்தபடியாக அவர் சொல்கிறாரு, அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். அதாவது சில நேரத்தில் இதை சிம்பிளாக சொல்லணும்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்மளும் ஒன்று என்ன பண்ணோம், அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற தவறுகளுக்கு ஆள் சேர்த்துப்போம் இல்லையா. ஐயோ அவங்கள பாருங்கள், அவங்களே செஞ்சுட்டாங்க, நான் செஞ்சால் தப்பா அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், சில காரியங்களை சொல்லுவோம். சிலர் வந்து அவர்கள் அந்த மாதிரியான தவறுகள் செஞ்சு செஞ்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பழகி போனதுனால தப்பு செஞ்சால் என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை நீயும் பண்ணு, ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளையும் ஒழுங்காக இருக்கவங்களையும் கெடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் சில காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அது என்னை வந்து ஒன்றும் பண்ணாது, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நான் வாசிக்கிறேன், அதில் இது தப்புன்னு சொல்லியிருக்கு, அதனால நான் அந்த வழியில் தான் நடப்பேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யார் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத காட்டிலும் வேதம் இன்னைக்கு என்ன சொல்லுது. சில நேரத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஊழியக்காரர்களே சில நேரத்தில் என்ன பண்ணிடலாம், சில நேரத்தில் சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரியங்களை முரண்பாடாக சொல்லிடலாம். நம்ம உடனே என்ன பண்ணிட முடியாது, ஐயோ நான் டிவியில் இன்னைக்கு செய்தியை கேட்டேன், அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேதம் அதை சொல்லுதா, வேதம் அது வந்து ஒற்றுக்கொள்கிறதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், வேதத்திற்கு தான் நம்ம கீழ்ப்படினோம். அப்போ நிறைய நேரத்தில் தவறு செய்கிறவங்ககிட்ட போயிட்டு இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னால் அவங்க தவறை ஒத்துக்கிறதே கிடையாது. அவங்க ஆர்குமெண்ட்டில் என்ன ஆகுனா, அங்கே பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு, இங்கே பார்த்தீங்களா சர்ச்சுக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பற்றியே பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளோட பேசினா என்ன தெரியுமா சொல்லுவார், நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன், உன்னை பற்றி மட்டும் தான் பேச வந்தேன், அடுத்தவங்களை பற்றி பேச வரல, நீ செய்கிறது தப்பா ரைட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அவ்வளோதான் அவர் பேசுவார். அப்போ இன்னைக்கு நம்ம தேவனிடத்தில் நம்ம நிற்கும்பொழுது அவர் என்ன சொல்வார்னா, 1000 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு இல்லை,
என் பைபிளை படிச்சியா இல்லையா, பைபிள் என்ன சொல்லுச்சு, அவ்வளோதான் அவர் நம்மகிட்ட கேட்க போறாரு. அப்போ நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செய்கிற காரியங்களுக்கு யாராவது ஒருத்தர் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், என் வேதத்தில் எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்கா? அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேதத்தினுடைய வசனங்களை நல்லா தியானிக்கணும், அதன்படி நடப்பதை குறித்து நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்போ கடைசி அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு, உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவது. அப்போ அவர் சொல்றாரு, நான் உம்முடைய வழியில் நடக்கிறதுக்கு தகப்பனே என்னோட ஆட்களை நீங்க என்ன பண்ணீங்க, சேர்க்கிறீங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன ஆகுது, நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நம்ம மட்டும் தனியாக விட்டுருவாங்களோ, ஐயோ இவனோட சேர்ந்தா ஒத்து வராது, இவன் ரொம்ப நியாயம் பேசுவான், இவனோட சேர்ந்தா ஒத்து வராது, எந்த விஷயத்துலையும் நம்மளோட சேர மாட்டான் அப்படின்னு நினச்சிருவாங்களோன்னு பயப்படாதீங்க. நீங்கள் தேவனுடைய பாதையில் நீங்கள் நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு பார்ட்னர் நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் எங்கே இருந்தாவது சேர்ப்பார். ஊழியத்திற்கு ஒரு பார்ட்னரை கேட்டிங்கன்னா ஊழியத்துக்கு எங்கே இருந்தாவது சேர்ப்பார். உங்களுக்கு உங்களுடைய மனதில் இருக்க காரியங்களை உண்மையாக ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையை எனக்கு நண்பராக கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தங்க கிடைப்பாங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அப்படி ஒருத்தர் கிடைக்காததுனால நம்ம என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம பிரச்சனைகளை அவங்க புரிந்து கொள்ளவும் மாட்டாங்க, அவங்களால நம்மளுக்கு ஆறுதலாக வார்த்தையும் கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்டவங்ககிட்டயே நிறைய நேரத்தில் நம்ம எல்லா காரியங்களும் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய இன்னொரு தேவ பிள்ளைகிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்காக சேர்ந்து ஜெபிப்பாங்க, நமக்கு தேவனுடைய வழியிலே தேவனுடைய வார்த்தை சொல்லிடுறபடியான ஆலோசனையை தருவாங்க. அப்போ உண்மையிலே இந்த இடத்துல என்ன பண்ணோம், நம்ம கர்த்தருக்காக நியாயப்படி நடக்கும்பொழுது உலகத்தார் இவன் ஒத்து வர மாட்டான்டா நம்ம வழியில் நடக்கலன்னு அவங்க சொன்னாலும், உங்களுக்காக கர்த்தர் உங்களோடு சேர்ந்து நடக்கத்தக்கதான தேவ பிள்ளைகளை நண்பர்களாக அவர் தருவார். அப்போ அவர் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாரு, நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் இருதயம் அது பிரமாணங்களில் உத்தமாக இருக்க கடவுது. அப்போ வெட்கப்பட்டு போகாதபடின்னு சொல்லும்பொழுது, இன்னைக்கு இந்த உலகத்தின் பிரகாரமாக நான் வாழ்ந்து அந்தபடி நான் வெட்கப்பட்டு போகாதபடி, தேவனுடைய வார்த்தை என்னன்னு தெரிஞ்சோம் நான் என்ன பண்ணிடக்கூடாது, தவறான வழியில் நடந்துடக்கூடாது. அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்ன, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் அது பிரமாணங்களில் உத்தமாக இருக்க கடவுது. உண்மையிலேயே தேவனோட வழியில் நடக்கலைனா தான் நம்ம வெட்கப்பட்டு போவோம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வழியில் நடக்கலைன்னா நம்ம வெட்கப்பட்டு போவோம். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்றத பற்றி நம்மளுக்கு அவசியமே கிடையாது. என்னைக்கு நம்ம அப்படி ஒரு மனிதனாக நம்ம மாறினோமோ கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்ம உயர்வடைவதற்கு இன்னைக்கு ஒரு தடை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை தேவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு தடை இருக்குன்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோ. ஆனால் மற்றவங்க என்ன வேணாலும் நினச்சாலும் பாருங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நடப்புன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம நடக்கலைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், வெட்கப்பட்டு போய்விடுவேன். அப்போ இந்த இடத்துல இந்த வேத பகுதியை கேட்டு நம்ம எல்லாருமே இதனால் நம்ம கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, இத்தனை நாட்களாக நான் உன்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு ரொம்ப யோசித்தேன். இத்தனை நாட்களாக மற்றவங்க எனக்கு என்ன சொல்லிடுவாங்கன்றத குறித்து நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் எனக்கு அது அவசியம் இல்லை. என்னை தெரிந்து கொண்ட, அதனால தான் இந்த சங்கீத பகுதி அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, என்னை உண்டாக்கின என்னை உருவாக்கின தேவன். அப்போ அவர் என்னை பற்றி என்ன நினைக்க போகிறாரு, அவர் என்னை பற்றி என்ன யோசிக்கிறாரு, அவர் சொன்னபடி நான் நடக்கிறேனான்றதை மட்டும்தான் நான் முக்கியத்துவப்படுத்தினேனே தவிர உலக மனிதர்கள் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா கடைசியில் நான் எங்கே போய் சேரணும், பரலோகத்தில் போய் சேரணும். அப்போ நான் கடைசி இந்த முடிக்கும் போது இதான் சொல்லி விரும்புகிறேன். நிறைய நேரத்தில் நான் எல்லாருக்கிட்டையும் புறஜாதியாராக இருக்கட்டும் இல்லை கர்த்தரை பற்றி தெரியாதவங்ககிட்ட சொல்லும் போது இப்படி தான் சொல்லி கேட்பேன், இங்கே இருக்கும் போது கடவுளை பற்றி கவலையே இல்லைன்றீங்களே, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் எங்கே போவீங்கன்னா சாமி கிட்டன்னு மட்டும் சொல்கிறீங்களே, அங்கே போயிட்டு அந்த சாமி கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஐயோ நீ யாருன்னே தெரியாது, இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு வாட்டி கூட என்னை பற்றி நீ யோசிச்சதே இல்லை, நான் என்ன யோசிக்கிறேன்றதை பற்றி நீ கவலைப்பட்டதே இல்லை, உன்னை நான் எப்படி உள்ளே வச்சுப்பேன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா திருத்துருன்னு முழிப்பாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், உண்மையிலே கர்த்தர் என்ன யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வேதத்தை படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுவிசேஷத்தை ஒரு புத்தகத்தை அவங்ககிட்ட கொடுக்கறது. இன்னைக்கு தேவன் நமக்கு அவர் என்ன யோசிக்கிறார், அவர் என்ன நம்ம பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி நம்ம கையில் இந்த வேதத்தை கொடுத்துட்டாரு. நம்ம உண்மையிலே என்னை உண்டாக்கின தேவனே, என்னை உருவாக்கின தேவனே, உம்முடைய வழியில் நடக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக அவரை ஆராதிப்போமானால் உண்மைக்குமே சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில உயர்த்துவார். நம்ம இன்னும் தேவனுக்காக நம்ம மேலே மேலே வளர அவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நம்ம எழுந்து நின்று கண்களை மூடி அவர் நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா, என்னை உண்டாக்கினவர் நீர், என்னை உருவாக்கினவர் நீர், உம்முடைய பாதையில நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் அவர் நோக்கி பார்த்து உணர்வுள்ள இருதயத்தோடு சொல்லுவோம். மற்றவங்க என்னை பார்த்து, ஐயோ இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், புதுசாக பைபிள்லாம் படிக்கிறான், என்ன புதுசாக ஊழியத்துக்கெலாம் போகிறான்னு மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. எனக்கு உயிர் தந்த தேவன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி தான் நான் வாழ்வேன், அதுதான் எனக்கு முக்கியம். உங்களுடைய வழியில் நடந்தா அப்பா நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். என்னை நீர் அப்பா வழி நடத்துங்க. ஒரு நிமிஷம் கூட உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நான் வெட்கப்பட்டு போக நீர் விடுவதில்லை. அப்பா, நான் வெட்கப்பட்டு போக நீர் அனுமதிப்பதில்லை. என்னை உண்டாக்கின உருவாக்கின தேவனே, நான் உம்முடைய நீதியின் பாதையிலே உம்முடைய கற்பனைகளை நான் பின்பற்றுவேன். அதிலே நான் சந்தோஷமாக இருப்பேன், அதிலே நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். தொடர்ந்து இந்த இடத்துல அப்பா நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை குறித்து நான் சந்தோஷப்பட்டு உம்மை ஆராதிக்கிறேன். தேவன் நீர் என்னை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். 14 கேள்விகள் தேவனே நேரடியாக நம்மிடத்திலே தொடுக்கிறதை பல பகுதியிலிருந்து நான் ஒத்தவாக்கி அகராதியின் மூலமாக அடைய பெற்றிருக்கிறேன். மேபி there are many more questions also. இதை விட இன்னும் அதிகமான கேள்விகள் தேவனிடத்தில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Hopefully I need to do some better homework. வாசிப்போம். 13ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனத்தை. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று தாவீது ராஜா ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிறார். He asks 4 questions. தன் இதயத்தை கேட்ட தாசன் என்ப தாவீது கேட்டதற்கு அந்த பதத்தை நாமும் ஆண்டவர் பக்கமாக திருப்பி அவருடைய கவனத்தை நாம் அடையும்படி, நம்ம தன்னுடைய கவனத்தை ஈர்க்கும் அவர் பக்கமாக நம்முடைய கவனம் நிலைவரப்படும்படி ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்போம். கடந்த வாரத்தில் பார்த்தவைகளை நான் துரிதமாக நினைவுபடுத்தி, இன்றைய காலையில் முற்பகுதியிலே பார்த்ததை நினைவுபடுத்தி எஞ்சிய 2 கேள்விகளை பார்த்து நிறைவு செய்யலாம். எதுவரைக்கும் நீ உன்னை தாழ்த்தாதிருப்பாய் என்று யாத்ராம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கடந்த வாரத்திலே பார்த்தோம். 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எதுவரைக்கும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான் என்று பார்வோனை குறித்து மோசேன் ஆரோன் மூலமாக ஆண்டவர் பார்வோனிடத்தில் பேசும்படி எகிப்து ஜனங்களையே கொண்டு ஆண்டவர் கேள்வி தொடுக்கிறதை பார்க்கிறோம். 3ஆவதாக யாத்ராம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எவ்வளோ நாட்கள் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளாமல் அதை மீறுவீர்கள் என்று ஆண்டவர் கேள்வி தொடுக்கிறதை நாம் பார்த்தோம். அதெல்லாம் இணையதளத்தில் அந்த வீடியோஸ் இருக்குது. யூ மே வாண்ட் டு see it again. எண்ணாமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசித்தோம். எதுவரைக்கும் நீங்கள் எனக்கு கோபம் ஊட்டுவீர்கள் என்று ஆண்டவர் இங்கு இஸ்ரேல் ஜனத்திலே கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசித்தோம். எவ்வளோ நாட்கள் இந்த ஜனங்கள், எதுவரைக்கும் எந்த மட்டும் இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பார்கள் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஜனத்தை கேட்கிறதை பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தோம். எவ்வளோ காலம் நீங்கள் எடுத்துக்குவீங்க, எந்த மட்டும் இந்த தேசத்தை சுதந்திரிக்காமல் நீங்கள் அசதியாக இருப்பீங்க என்று ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது ஏலியின் மூலமாக அங்கலாய்ப்பை ஊற்றிய அன்னாளத்தில் ஆண்டவர் கேட்கிறார், எந்த மட்டும் நீ குடித்து வெறித்திருப்பாய். நாம் அதை இப்படி பார்த்தோம், எவ்வளோ நாள் நாம் புலம்பிகிட்டு இருப்போம். இஸ் தட் genuinely a reason for a lament before God? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஆண்டவர் சாமுவேல் இடத்துல கேட்கிறார், என்னுடைய வார்த்தையை மீறி என்னை துக்கப்படுத்தி நிந்தித்து என் நாமத்தை புனிதப்படுத்தாமல் அவசங்கைப்படுத்தின
சவுலை நீக்கியது நிமித்தம் நீ எவ்வளோ நாள் துக்கமாக இருப்ப? How long will you mourn for Saul, for rejecting him to be king? என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் இடத்துல கேட்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டேன். அடுத்தபடியாக நம்ம இன்னைக்கு இல்லை போன வாரத்திலே பார்த்தோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், எதுவரைக்கும் நீங்கள் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று எலியாவின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தேவன் என்றால் பாகாலை சேவியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் தியானித்தோம். அடுத்தபடியாக சங்கீதம் 4:2 கடந்த வாரத்தில் இறுதியாக நாம் பார்த்து முடித்தோம். இன்றைக்கு பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்லி தொடர வேண்டிய கேள்விகளுக்கு நாம் தொடர. சங்கீதம் 4:2 வாசிக்கிறோம். How long will you turn the glory? எவ்வளோ நாட்கள் எந்த மட்டும் என்னுடைய நாமத்தை நீங்கள் நிந்தித்து அவமானப்படுத்தி வீணானதையும் பொய்யானதை நாடுவீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 82:2 வாசித்தோம். How long will you judge unjustly? எத்தனை காலம் நீங்கள் அநியாயமாய் தீர்ப்பு செய்து முகதாட்சிணியம் பண்ணுவீர்கள் என்று ஆண்டவர் அங்கு சவால் விட்டு கேட்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை இன்னைக்கு காலையில் வாசித்தோம். How long will you, எவ்வளோ நாட்கள் நீங்கள் பேதமையை வெறுக்காமல் இருப்பீங்க? எவ்வளோ நாட்கள் நீங்கள் புத்தி இல்லாமல் இருப்பீங்க அப்படிலாம் ஆண்டவர் கேட்குறது. சரியாக வாசிக்கலாமா? பேதமையை நீங்கள் விரும்புவதும், நிந்தனைக்காரரே நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறார். How long will you love all this foolishness? How long will you live in ignominy? எல்லாம் ஆண்டவர் கேட்குறதை நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். பதிலாக நம்ம வாழ்வு மாறணும். பதில் சொல்கிறது ஒரு பங்கு எதிர்பார்ப்பு, பதிலாக மாறுறது முழுமையான எதிர்பார்ப்பு. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்த நீதிமொழிகள் 6:9 காலையில் பார்த்தோம். முந்தின பகுதியிலே, சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். ஆண்டவர் தூக்கத்தை நியமித்திருக்கிறார். ஆனால் கும்பகரணம் மாதிரி தேவையில்லாத நேரத்திலலாம் தூங்குறது, வியாதி நிமித்தம் தூங்குறது வேறு, பலவீனத்து நிமித்தம் தூங்குறது வேறு. பலவீனமே தான் வாழ்க்கை, வியாதியே தான் வாழ்க்கைன்னு சொல்கிறது சரியாக இல்லை. ஏன்னா நம்ம தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு நமக்கு உரிமை சொத்து. நாம் அதை உரிமையை பாராட்டி அந்த தெய்வீக சுகத்தை பெற வேண்டும். இன்னொன்று, கண்டிப்பாக முயற்சினால் தான் இது நடக்க முடியும். சாத்தியக்கூறு இருக்குது. நாம் கவலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். When we are really stressed out, either people become slumberous or they'll put on a lot of weight. அந்த கவலையின் மீது நிமித்தம் ஜனங்க கும்பகரணங்க மாறிடுவாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, தூங்கி கவலையை மறக்கணும் யோசிப்பாங்க. இல்லை சில பேர் தின்னே கொளுத்து போயிடுவாங்க. லாட்ஸ் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் செட் இன் சப்ஸ்டிடியூட்டரி. அதெல்லாம் வேதத்தில் இல்லை. வேதத்தை தேவன் மதிக்கலை. நம்ம கொடுத்த ஆலோசனை இல்லை. நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம், அது ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அது நமக்கு சொந்தம் இல்லை. போதிக்கிற நானாலும் கேட்குற நீங்களானாலும், எந்த வயசானாலும், எவ்வளோ வயசானாலும், வயது சென்ற காலத்திலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவுடைய வாக்குத்தத்தத்தின் உச்சமும் வாக்குத்தத்தத்தின் மேன்மையும் எழுதப்பட்டு இருக்க, எனக்கு 8 years ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லக்கூடாது. அப்போது 50s வந்தவுடனே 40sலேருந்தே அந்த 80sக்குள்ளே எல்லாமே சரி 60 ஆயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிற்பாடாவது ஆண்களோ பெண்களோ we have to take some measures to keep our health intact. அதுக்காக வாலிபத்துக்கு திரும்பலாமா அப்படின்லாம் நான் சொல்ல நப்பாசை மூட்டவில்லை. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போலாகும். அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். என்ன ஒரு லாஃப்டி ப்ராமிஸ். ஸோ தேவையில்லாத தூக்கம் கண்டிப்பாக வியாதி தான். அது இட் வில் புட் ஆன் வெயிட், இட் வில் புட் ஆன் ஸோ மச் ஆஃப்
ஜங்க் இன் our heart. ஆமாம், அதெல்லாம் இந்த ரொம்ப டீட்டெயிலாக நான் விவரிக்க விரும்பலை. ஆனால் கர்த்தர் கரெக்டாக கேட்குறார், எவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருப்ப? தூக்கத்தின் மூலமாக நமக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு நமக்கு ஏற்படுதுன்னு பைபிள் சொல்லுது. தரித்திரம் வந்துருங்குது. தரித்திரம் வந்துடும். டேர்ம்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கைண்ட் ஆல்சோ. பண கஷ்டம் வரலாம், நிறைய விஷயம் தட்டி போகலாம், தள்ளி போகலாம். ஏன்னா தூங்கிட்டே இருக்கோம், தருணத்தை நழுவ விடலாம். அதனால் ஆண்டவர் நினைக்கவே இல்லை, ஞாபகமே வச்சுக்கல, நெவர் ரெஸ்பெக்ட்ஸ் மை ப்ரேயர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எந்த விதமான புகார் சொல்ல முடியாது. இன்னொரு பியூட்டிஃபுல் நிதானமான ஒரு பகுத்தறிவு தூக்கத்தை பற்றி என்னன்னு சொன்னால், நம்ம இஸ்ரவேலை காக்கிற உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிலாம் நம்மளால் இருக்க முடியாது. அப்படி போய் இருக்குன்னு நம்ம நினைக்கவும் தப்பு தான். அது ஒருதலை பட்சமானது. தட்ஸ் an extremity which God never endorses. ஆனால் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிறவர் ஒருவர் இருக்க, நம்முடைய உறக்கத்தின் மேல் நாம் ஜெயம் பெற முடியும். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் we have to battle it out. நியாயமாக சரீரம் பலவீனப்படாதபடி, இன்னொரு நூதனமான வியாதி வந்து விடாதபடி ஓய்வை நாம் பிரித்து பீரியட் ஆஃப் இன்டர்வல்ஸ் கொடுத்து, இடைவெளி கொடுத்து நாம் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். தட்ஸ் மை ஒப்பீனியன். அதனால் பைபிள் அப்படி சொல்லுது, நான் சொல்லலை. இப்போ நான் அந்த மாதிரிலாம் சில நேரத்தில் செய்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடியுது. ஐ ஹாவ் சம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம். எனக்கு சரியாகவே தூக்கம் வராது, வந்தால் தூங்கிட்டே இருப்பேன். இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் வெரி ஹாப்பி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ டிவைட் மை டைம் ஆஃப் ரெஸ்ட். இப்போ கூட சம்டைம்ஸ் நாங்கள் உட்காரும்போது பயங்கர தூக்கம் வரும். ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சிடுறேன். இப்போ ஃபார் த பாஸ்ட் சம் இயர்ஸ், லைக் 2 to 3 years 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். 2 o'clock கூட எழுந்திரிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் till I get tired, I don't lie down. மற்ற காரியங்களை பார்ப்பேன், ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், சரி தியானிப்பேன், நடப்பேன், சிந்திப்பேன், உய்த்துணர்வேன். ஆனால் டியூரிங் தி டே உடனே அரௌண்ட் 11 AM மாதிரி கேரியாக இருக்கும். அதான் ஸ்லம்பர்னு ஆங்கிலத்தில் சொல்லல, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே சாமி ஆடுறேன்னு சொல்ல. தட்ஸ் நாட் ஃபேர் இனஃப். அப்போ எழுந்துச்சி என்ன பண்ணணும், முகத்தை அலம்பிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு, ஏதாவது ஒரு ஹாட் ட்ரிங்க் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு, வேலை இருந்தால் வேலையை பார்க்க வேண்டியது தான். உட்காந்த இடத்துல இருந்தால் அப்படி தான் இருக்கும். உடனே எழுந்துச்சி நடக்கணும். ஈவன் அதர்வைஸ் இன்றைக்கெலாம் வந்து ஃபார் அண்ட் வைட், வேர்ல்டு வைடாக என்ன ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் மாதிரி இருக்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நடக்கணும், ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க, உட்காந்து டீச் பண்ணுறவங்க, உட்காந்தே வேலை செய்கிறவங்க அடிக்கடி எழுந்துச்சி நடக்கணும். ரொம்ப தூரம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே நடக்கணும். மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த ஒரு 5 minutes 3 minutes மினிமம் நடக்கணும். அது ஒரு எக்ஸசைஸாக இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகணும். இப்படிலாம் பண்ணால் தான் நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை திரும்பி பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லப்படுது. அப்படி செஞ்சால் தான் பலவிதமான தரித்திரம் வாழ்க்கையில் நீங்கும். கடவுள் நம்மோடு இடைப்படுவதை நாம் கேட்க முடியும். இவ்வளோ நிறைய விஷயங்கள் இந்த சமீபமான காலத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அடைய பெற உதவி செய்ய. ஏன்னா அது ஒரு முயற்சி தான். நிறைய செய்திகளை, நிறைய கருத்துக்களை, நிறைய உண்மைகளை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப சமுதாய வாழ்க்கை, சபை வாழ்க்கை, தொலைதூரமாக நடக்க போகிற விஷயங்கள், இதெல்லாம் கடவுள் பேசத்தான் செய்கிறார். எஸ், he does. அவர் முகத்தை தேடுறதுனால. ஆனால் ஐ லவ் ஸ்லீப், ஷேம் டு மீ. எனக்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும், தூங்க பிடிக்கும். ஆனால் ஐ எம் கம்மிங் அவுட். அதை ஜெயிக்க போராடுகிறேன்.
தூக்கத்தை குறித்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உணர்த்தணும்னு உங்களுக்கு சூடு சொரணை வேணும். என்ன பெரிய பாவமா அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் கடவுள் இல்லை. புரியுதா? முட்டாள்தனமான கேள்வியை கடவுள்கிட்டையும் கேட்காதீங்க, என்னட்டையும் கேட்காதீங்க. வேஸ்ட். யூ டோன்ட் கெட் ரைட் ஆன்சர்ஸ். தூக்கத்தை விரும்பாதேன்னு சொல்லியிருக்கிறாரு, தூங்காதேன்னு சொல்லலை. தூக்கத்தை விரும்பாதேங்கிறது வேற, தூங்காதேங்கிறது வேற. ஆமென். தூக்கம் ஏன் நமக்கு தள்ளுது, என்னை தள்ளுதுன்னா தூக்கத்தை விரும்புறதுனால. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் இருந்தால் அப்படி தான் தூக்கம் நம்ம தள்ளும். அப்போது கசப்பான உண்மை என்னென்னா, நம்ம வழக்கமாக வாழ்க்கை ரொம்ப ஒழுங்கினமாக இருந்திருக்கு. அதுவும் இந்த செல்ஃபோன் என்னைக்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ, அதுவும் இந்த ஆண்ட்ராய்டு அளவுக்கு ஆயிடுச்சோ, ஈவன் அந்த நோக்கியா வந்த காலத்தில் 1100 அப்படிலாம் 1100, அப்புறம் இது மாதிரிலாம் நிறைய அதெல்லாம் டெக்ஸ்டிங் வந்துச்சுல, மெசேஜஸ், எஸ்எம்எஸ் எல்லாம் எல்லாருக்கும் இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி. ஸோ எல்லாமே செல்ஃபோனில் கிடக்கிறோம். இன்டர்நெட் வந்த ஏற்பாடு, கம்ப்யூட்டர் டிஜிட்டல் ஏஜ் வந்த ஏற்பாடு, நம்முடைய நேரமெல்லாம் திருடப்படுகிறது. நாம் கவர்ச்சிகரமாக வழிநடத்தப்படுகிறோம், கவரப்படுகிறோம். நாமும் அது சாக்கு போக்காக எடுத்துக்கொண்டு வேலை வெட்டி லொட்டு லொசுக்குன்னு சொல்லி அதில் போய் மூழ்கி நம்முடைய சுகம் கெடுகிறது, நேரம் கெடுகிறது, திருடப்படுகிறது. அதனால் நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, கொறிக்கிறோம், ஜீரணம் சரியாக ஆகிறதில்ல. அதனால் எல்லாமே ஜீரண உறுப்பு பாதிக்கப்படுகிறது. எல்லா விதமான வியாதியும் எதனால் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஒட்டுமொத்தமாக ஒரு கொத்தாக வருதுன்னா, வயிறு பாதிக்கப்படும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படுறதுனால. சிலருக்கு அட்வர்ஸாக பாதிக்கப்படும், சிலருக்கு ஆங்காங்கு சின்ன சின்ன உறுப்புகள் பாதிக்கப்படும், உபரி உறுப்புகள் பாதிக்கப்படும், சிலருக்கு மெயின் உறுப்பு பாதிக்கப்படும், இன்டெஸ்டைன்ஸ். இந்த இங்கேருந்து தொண்டையிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கிற ஹோல் ரீஜன், அதான் என்ஜின், அதுதான் ஜென்ரேட்டர். அங்கேருந்து தான் நமக்கு சக்தி உண்டாகுது. நம்ம சாப்பிட்ற என்ன விதமான சாப்பாடாக இருந்தாலும், குடிக்கிற குடி தண்ணியானாலும், சுவாசிக்கிற சுவாசமானாலும் இங்கே தான் ப்ராசஸ் ஆகி லிவர் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு மூளை நரம்புகளுக்கும் இருதயத்துக்கும் போகுது. இட் இஸ் அ ட்ரெமெண்டஸ் ஜாப். ஸோ இந்த இடத்த நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வையும், கொடுக்க வேண்டிய பணியையும், கொடுக்க வேண்டிய பயிற்சியையும் நாம் கொடுக்கலைன்னா அது இப்படி தான் வீங்கி போயிருக்கோம், சுருங்கி போயிருக்கோம், வெதும்பி போயிருக்கோம், வறண்டு போயிருக்கோம், உப்பி போயிருக்கோம், ப்ளோட் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் தேர். அதனால் இதெல்லாம் நம்முடைய தவறான உணவு பழக்க வழக்கங்கள், தவறான நேரத்தில் சாப்பிட்றது, நைட்டில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது, எப்போ பார்த்தாலும் நான் வெஜிடேரியனே சாப்பிட்றது, எப்போ பார்த்தாலும் பிடிச்ச நுறுவையே திங்கிறது, இன்டர்மீடியண்ட்டாக ரொம்ப சாப்பிட்டுட்டே இருக்கிறது, நிறைய இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள் அதெல்லாம். அப்புறம் இந்த குடி, போதை வஸ்துக்கள், சிகரெட், பான் பராகு, வெத்தலை பாக்குன்னு வெத்தலையை சாப்பிடலாம், வெத்தலை பாக்கு சாப்பிடக்கூடாது. வெத்தலையை சாப்பிடலாம், பாக்கு வேறு மாதிரி மருந்து பொருளில் கலந்து வரும்போது சாப்பிட்லாம், ஏன்னா அது இரத்த சோகை உண்டாக்கும். எல்லாமே மாடரேஷன் தான், எல்லாமே மாடரேஷன் தான். வேதம் எல்லாத்தையும் தெளிவாக தான் சொல்லுது. சொன்னதை விட்டு சொரையை பிடிச்சிக்கூடாது. வயிற்றுக்குள்ளே போகிறதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தாது. ஆமாம், ஆனால் வயிற்றுக்குள்ளே போகிறதெல்லாம் தீட்டுப்படுத்தாதுங்கிறது வேறு. தீட்டு வேறு, பாதிப்பு வேறு. ஓகே, தீட்டு வேறு. தீட்டுனாலே உண்டாகிற அருவருப்பு வேறு, ஒதுக்கப்படுகிற நிராகரிப்பு வேறு, தவறான உணவை சாப்பிட்டதுனால உண்டாகிற சுகப்பாதிப்பு வேறு. அதனால் ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. வயிற்றுக்குள்ளே போகிறதெல்லாம் தீட்டுப்படுத்தாது, உள்ளத்துலேருந்து வருகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தணும். உடனே வேதத்தை பிடிச்சிட்டு பெரிய ஞானி மாதிரி, பரிசை மாதிரி ஆண்டாட்ட கேள்வி கேட்டால் அவர் நம்ம மூக்க நறுக்கிற மாதிரி, நிறைய நாக்கு நறுக்கிற மாதிரி பல விஷயங்களை கேட்பார். பதில் வச்சுருந்தீங்கன்னா ஜமாயிங்க, இல்லைனா வாய் அடக்கமாக இருந்து கடவுள் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிந்து புத்திசாலித்தனமாக வாழுங்க. Praise the Lord. So don't you pick a dumb argument with God regarding food, habits, clothing, anything in a day-to-day lifestyle. ஸோ தூக்கத்தை பற்றி ஜாக்கிரதையாக இருப்போம். தூக்கம் வராததுனால சுகாதாரமான ரீதியில் அதை முதல்ல எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாக்கிங் பண்ணுவோம்.
தூக்க மாத்திரை விரும்பாதீங்க, ஆன்டை டிப்ரெஷன்ஸ் சாப்பிடாதீங்க. தூக்கத்துக்கு காரணம் கசப்பை மனசில் வச்சுக்காதீங்க, கோபத்தை வச்சுக்காதீங்க, பழிவாங்க எண்ணத்தை வச்சுக்காதீங்க, துர்புத்தியை வச்சுக்காதீங்க. ஸோ இப்போ நான் வந்து மெடிக்கல் கிளாஸ் எடுக்கலை, அதனால் அது அந்த அளவுக்கு போதும். நான் செய்தியை முடிக்கணும். ஓகே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 6 verse 11. அப்பொழுது நான், ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. அந்த எது வரைக்கும் வருதுங்கன்னா, இங்கேருந்து கேட்போம், இங்கேருந்து வாசிப்போம், புரிஞ்சுக்கோங்க அந்த காரியத்தை. ஆக்சுவலாக ஏசாயா கேட்குறாரு, கடவுள் கேட்கல, ஆனால் கேட்க வைக்கிறாரு. அப்போ தேவனிடத்துலேருந்து அந்த கேள்வி தொடுக்கப்படும்படி, நீ கேளு, நான் என்ன பதில் சொல்கிறேங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த கேள்வி அங்கே வருது. ஆனால் இட் இஸ் அன் இனிஷியேஷன் ஆஃப் காட். தேவன் தான் அதை ஆரம்பித்து வைக்கிறார். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? 7ஆம் வசனத்திலேருந்து. அதனால் என் வாயை தொட்டு, இல்லை 6ஆம் வசனம். அப்பொழுது சேராபெண்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இதை வாசிக்கும்போது நம்ம விழுந்து போன புத்தி என்ன சொல்லும்? சாமியே பார்த்து நம்ம கண்ணை அவிச்சிடுறாரு, காதை அடைச்சிடுறாரு, நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, மேட்டர் அப்படி இல்லை. இது வந்து ஒரு மாற்று இலக்கண ரீதியிலே தேவன் ஒரு மாபெரும் உண்மையை, அதிர்ச்சி ஊட்டக்கூடிய உண்மையை தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு வலியுறுத்துகிறார். இப்போ அந்த டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ஆயத்தமாக வரலை, அதனால் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். அதை பற்றி காலம் சமயம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன். வேதத்தில் இருக்க இது மாதிரி 2 பகுதிகள் வேதத்தில் இருக்கிறது, பலமான பகுதிகள். அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னே சொல்ல ஆண்டவர் ஞாபகம் தர வேண்டும். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அதுக்கு தான் ஏசாயா கேட்குறாரு, எது வரைக்கும் சாமி? அதுக்கு அவர் சொல்கிறாரு, பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கு மீதி இருக்கும், 10 ஒரு பங்கு இருக்கும். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்றார். ஆர்பிஎம்ஏ விழித்து கேளுங்கள். ஹவு லாங்? எது வரைக்கும்? நம்ம இருதயம் கொளுத்ததாயிருக்கு. இப்போ இது நிதர்சனமாக இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா கண்ணுக்கு இருந்து நம்ம காணாமல் இருக்கோமா? குருடர்களுக்கு இருக்கிற ஜாக்கிரதை கூட நமக்கு இல்லை, ஒத்துக்குவீங்களா? செவிடர்களுக்கு இருக்கக்கூடிய ஜாக்கிரதை கூட நமக்கு இல்லை, ஒத்துக்குவீங்களா? ஊமையர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லை, ஒத்துக்குவீங்களா? 5 புலன்களும் நல்லா வேலை செஞ்சும் படு சோம்பேறியாக, அசதி மிக்கவர்களாக, முணங்கிட்டே இருக்கிறவங்களாக, முறுமுறுத்துட்டு இருக்கலாக, நீட்டி நெளிச்சிக்கிட்டு
மேனா மினுக்கிகளாக இருக்கிறோமே, வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள வச்சிட்டா துக்கம் இருக்கோமே, ஒத்துக்க முடியாமல் இருக்குமா, முகம் காண்பிப்போமா, கொடி பிடிக்க முடியுமா நம்மால், நமக்குள்ள மனசாட்சி இருந்தால்? அதுக்கு ஏராளமான காரணத்தை நம்ம சொல்லலாமே. செல்வ செருக்கு, செழிப்பு, பஞ்சத்தில் அடிபட்ட இந்த காலத்தில் இந்த மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்திருப்போமா? இந்த மாதிரி ஒரு சௌகரியமாக இருந்திருப்போமா? எறும்பு போல் வேலை செஞ்சுருப்போம். பிகாஸ் our wants were so mountainous. நம்ம தேவைகள் மலையளவாக இருந்தது, நம்மளால் அயர முடியல. உழைத்தோம், பிழைப்பை தேடி. இன்றைக்கி வசதி வந்தவுடனே, கிருபை வந்தவுடனே, உதவிகள் வந்தவுடனே எவ்வளோ விஷயத்தில் உதாசீனங்கள். அதை பற்றி நமக்கு உண்மை இருக்கா? அதை பற்றி உத்தரவாதம் இருக்கா? பாவத்தில் உழன்று வியாதியிலும் சாபத்திலும் கண்ணீரிலும் கடன் தொல்லையில் இருக்கும்போது யாராவது நம்மளை விடுதலை பண்ண மாட்டாங்களா, எனக்கு விமோச்சனம் இல்லையான்னு நினைக்கும்போது ஏதோ வழிப்போக்கர்களை போலவோ, எப்படியோ தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் போலவோ, இல்லை சொந்த பந்தத்தின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, ஊர் மக்கள் மூலமாக, அறிமுகம் ஆகாதவர்கள் மூலமாகவோ, ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு கைப்பிரதி மூலமாக, ஒரு நற்செய்தி செய்தி மூலமாக இயேசு நம்மை சுகமாக்குகிறார், மன்னிக்கிறார், விடுவிக்கிறார் என்பதை கேட்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பு பெற்றோம், சுகம் பெற்றோம், நன்மை பெற்றோம். ஆனால் இன்றைக்கி யசூரனை போல கொழுத்து ஸ்தூலித்து நினந்தின்னி கொழுத்து தன் தேவனே அவன் உதைத்தான் என்று உபாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறது போல, we have turned our backs on God. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, செவிடங்காதில் சங்கோதர மாதிரி இல்லையா, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்களோ, ஒன்றும் தெரியாத மாதிரி பாசாங்க. எவ்வளோ பாசாங்க நம்ம லைஃப்பில், எவ்வளோ வேஷங்கள். பொல்லாத விஷயத்துக்கு சொல்லிக் கொடுக்காமையே கிருத்திரமான புத்தி வேலை செய்து ஓவர் டைமு. நல்ல புத்திக்கு தேடி கற்றுக்கணும், பார்க்கணும், விளைக்கணும், பகுத்தறியணுங்கிற ஒரு முயற்சி இல்லையே. தானாக மடியில் விளட்டுன்னு அவளை ஆசை கொள்கிறோமே, பேராசை கொள்கிறோமே. இட்ஸ் நாட் ஃபேர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்படி வெகுளாக உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். கூட கொடுக்கப்படணுங்கிறதுல தான் தொங்கிட்டு இருக்கோமே வெளியே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கு முயற்சி எடுக்கிறதில்ல. அது முதலாவது தேடுற முயற்சிக்கிறது இல்லை. எல்லாம் கைவிட்ட பிற்பாடு கடவுளை தேடுறோம். இன்னைக்கு வரைக்கும் ஈவன் ஆஸ் ஆன் டேட், மறுபடியும் பிறந்த பின்னே, பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்ற பின்னே, ரட்சிக்கப்பட்ட பின்னே, ஞானஸ்தானம் வாங்கின பின்னே, உடன்படிக்கை பண்ணின பின்னே, ஆர் யூ ப்ரிஃபரிங் காட் ஓவர் எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட்? ஹேவ் யூ கிவன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் காட்? மனசாட்சி இல்லாதவங்களாக இருக்கும், செத்து போனவங்களா இருக்கும், காரிய கிற்கர்களாக இருக்கிறோம். கடவுளை ஓயாமல் உபயோகிச்சுட்டு இருக்கோம் வேலைக்காரனாக. எனக்கு குப்பை கொட்டுங்க, என் பிள்ளைகளை வாழ வைங்க, வீடை கட்டி கொடுங்க, அதை கட்டி கொடுங்கன்னு தான் இருக்கோம். என் வாழ்க்கையை மறுரூபமாக்குங்க, எனக்கு நல்ல இருதயம் தாங்க, நித்திய இருதயம் தாங்க, ராஜ்ய விரிவாக்கத்துக்கான செலவழிய பானப்பிள்ளையை வார்க்கப்பட்டுப்பா, எனக்கு நல்ல புத்தியை தாங்க. ஏனோக்கு போல ஆண்டவர்கிட்ட நடக்கிறோமா? ஏனோக்கு பற்றி யாராவது இன்னும் சொல்வன்மையோடு கூட நல்ல கருத்து சரிவோடு கூட பேசினா ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, அந்த மார்க் யார் அலைஞ்சோம்? ஹூ இஸ் ஆஃப்டர் யுவர் ரிப்போர்ட்ஸ்? நீங்கள் என்ன வாழ்த்தினா என்ன, தூத்துனா என்ன? ஹூ கேர்ஸ்? ஆர் யூ லிசனிங் டு த ட்ரூத்? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? தேவ சத்தத்தை கேட்குறீங்களா? தேவ திட்டத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? அழிஞ்சு போகிற காசுக்காக, நிலத்துக்காக எவ்வளோ சண்டை, எவ்வளோ கேவலமான காரியங்கள் கிறிஸ்தவத்தில், சபைகளில், ஊழியர்கள் மத்தியில், ஊழிய ஸ்தாபனங்களில் டெய்லி காரி துப்புறாங்க. மீம்ஸ்ன்னு சொல்கிறது யூடியூப்பில் வருது, உண்மையோ போயோ வாட் டு வி நோ. ஆனால் 4 பேர் நம்மளை கல்லறிகிறாங்களே. மலை மேலே இருக்க பட்டணமாக இருக்க வேண்டிய நம்ம, விளக்காக இருக்கிற நம்ம இன்றைக்கி தெருக்கூத்து பண்ணுற மாதிரி நம்மளை கொண்டு வந்துட்டான், வீதிக்கு கொண்டு வந்துட்டானே. இரத்தத்தால் மூடப்பட்டவங்க, வஸ்திரத்தால் உடுத்தப்பட்டவங்க, நிராகரிக்கப்பட்டவங்க, நமக்கு மான மரியாதை, வீடு வாசல், நித்திய ஜீவன், மனுஷனை கைவேலையிலா நித்திய நாடு எல்லாம் பெற்று பிச்சைக்கார பயல்க மாதிரி இருக்கோம் நம்ம. இதை பற்றி சூடு சொரணை இருக்கா? உப்பு போட்டு தான் திங்கிறோமா? கேட்டால் மாத்திரம் புளுத்த வார்த்தை வாயில் வருது. எந்த வாயினால் தேவனை துதிக்கிறீங்களோ அந்த வாயினால் இங்கிலீஷ் பேசுகிறீங்க. நீங்கள்
போய் சேர்கிற இடம் இப்போ பரலோகமாக இருக்குன்னு பெரிய நம்பிக்கையா உங்களுக்கு? மாய நம்பிக்கை. அதனால தான் சொல்கிறாரு ஏசாயாட்ட கடவுள் கதறி, எது வரைக்கும் சாமி இப்படி சொல்கிறீங்க? கண்ணார காணாமலும் காதார கேளாமல் இதயத்தில் உணராமல் இருக்கும்படி அவங்கள இதயத்தை கொளுத்துதாக்கி அவங்க காதுகளை மந்தப்படுத்தி அவங்க கண்ணில் மூடி போடுங்கிறாரு. கொரோனா வந்தால் நம்ம புத்தி வந்திருக்கா? ஆர்பியத்துக்கு தான் புத்தி வந்திருக்கா, ஊர் உலகத்துக்கு வரல. அதுக்கெல்லாம் ஊர் வாயை மூட முடியாது, உல வாயை மூட முடியும் தானே? ஊர் வாயை மூட முடியாது, உல வாயை மூட முடியும் தானே? உங்க வாழ்வு உருப்படி ஆகலாம் தானே? உங்க வாழ்வு மூலமா நான் எச்சரிக்கப்படலாம் தானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரமா இருக்கலாம் தானே? நீ ஊருக்கே கஞ்சி ஊத்த வேணாம், ஒருத்தனுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கலாம் தானே? How much have you ever volunteered to be a blessing for your neighbor? உங்களோட அயலானுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் எவ்வளவு முயற்சித்திருக்கீங்க? இவ்வளவு பொருளாதார நலிவு தேசத்தில் துணிகரமா, மகா அஜாடித்தனமா, கேடித்தனமா அரசியல் அட்டகாசங்கள், மீறுதல்கள் நடக்குது, சட்ட மீறுதல் நடக்குது. வாட் டு வி கேர்? எங்கள் வீட்டில் அடுத்த வேலைக்கு சாப்பாடு, இப்போ வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டில் பிரியாணி இருக்கணும், எல்லாம் ஏதோ சம்திங் டு மஞ்ச். யூஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் தட். வாட்? அதை தாண்டி உங்களுக்கு என்ன கவலை? விவசாயிகளுக்கு மத்தியானம் அங்கே டெல்லியில் சாப்பாடு கிடச்சிச்சான்னு கவலை நமக்கு இருக்கா? 4 வார்த்தை கத்தாவே சூத்திரம் ஆண்டவரே, கண்ணீரெல்லாம் துடுங்க ஆண்டவரே, இவ்வளோதான் நம்ம எல்லாம் சேர்ந்து கோரஸாக பாடிட்டு போதிக்கிற நானும் நீங்களும். வாட் டு வி கேர்? வாட்? என்ன ஸ்டெப் எடுத்துருக்குறோம்? திறப்பின் வாசல் நின்றுக்கிறோமா? உபவாசத்திருக்கிறோமா? ஜெபித்திருக்கிறோமா? போராடி கேட்டிருக்கிறோமா? விசாரிச்சிருக்கிறோமா? இதுக்கு முடிவு எப்படி கொண்டு வரலாம்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? யாரை நீங்கள் யாரை கொண்டு இந்த காரியங்களை செய்ய போகிறீங்க? இந்த ப்ராப்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு துகளளவாவது என்னுடைய பங்கு எப்படி இருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு வேண்டி கேட்டிருக்கோமா? இருக்கிறதுலே நிருசார கும்பல் நம்ம தான், வேஷங்கள் தான், வேஷங்களாக தான் இருக்கிறோம். தேவபக்தியின் வேஷம்தான். துதி எப்பயுமே ஜபத்தில் தான் இருக்கிறேன், எப்பயும் ஜபிச்சுக்கிறேன். அதான் சொல்கிறார் கர்த்தர், விரும்பி தான் சொல்கிறார். எது வரைக்கும் சாமின்னா, பட்டணங்கள்லாம் குடியில்லாமலும் வீடுகளெல்லாம் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையும் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஊஹான் மாகாணம் அப்படி இருக்கலையா சைனாவில்? இப்போ கொரோனா வந்த மாகாணம் பார்த்துருப்பீங்களே அடிக்கடி பேப்பர்லேயும் இந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸில், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில். ஊரை விட்டே போயிட்டாங்களா? இன்னும் எத்தனையோ இடங்கள் அப்படி போகிறாங்களா? கொத்து கொத்தா பெரிய பெரிய படுகொலிகளை வெட்டி மாஸ் கிரேவ்ஸ் பார்த்து எதாவது நமக்கு அவ்வளோதான். அப்புறம் தமிழ்நாடு தண்ணி குடிச்சிட்டானா முடிஞ்சிச்சு. We are not shaken, we are not broken. நாம் அசைக்கப்படவில்லை, நாம் உடைக்கப்படவில்லை, நொறுங்கி போகல. We have a comfortable house. சௌகரியமான வீடு இருக்கு, சௌகரியமான சம்பாத்தியம் இருக்கு, சேவிங்ஸ் இருக்கு. What do we care? Who lives, who dies? பேங்க் பேலன்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. We have vehicles, we have all conveniences. புருஷன் சம்பாத்தியம் யாருக்கு போயிடக்கூடாது. அல்ப புத்தியில் இருக்க நமக்கு எப்படி இது வரும்? நமக்கு எப்படி வரும் இந்த உணர்வு, இந்த பாரம் எப்படி வரும்? அதான் எல்லாம் வெளிச்சிட்டு போனவொன்னே வரும். பார்க்கலாம் அப்பயா வருதுன்னு தான் கடவுள் அங்கே சொல்கிறார். எது வரைக்கும்? ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாக இருக்கும். எனக்கு ஒரு திகில் இல்லைனா எனக்கு ஒரு ஐயம், எனக்கு ஒரு கரிசனை,
எல்லாம் போய் கடைசியில் அந்த அடிமரம் பரிசுத்த வித்தாக இருக்கிறதுக்கே தண்டனிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்ல, முழுசாக மரம் செத்து போகல, அடிமரம் இருக்குது, அது பரிசுத்த வித்தாக இருக்குது. அதுலேருந்து ஒரு புது காரியம் துளிர்த்து பெரிய மரமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் ஆண்டவர் நாட்டிலே வீட்டில் திருச்சபைகளிலே ரொம்ப நம்பியிருக்கோம், கொளுத்திருக்கோம், எல்லாத்தையும் ஆண்டவர் சீவின பிற்பாடு புத்தி வந்தால் சந்தோஷம். எது வரைக்கும் கடவுள் கேட்குறாரு, படித்த மேதாவிகளை கேட்குறாரு, ஊருக்கு உபதேசிகளை கேட்குறாரு, என்னையும் சேர்த்து, கை நீட்டி பேசுகிற என்னையும் சேர்த்து. Do we have an answer to give to God? தேவனுக்கு பதில் சொல்ல கையில் பதில் இருக்கா? வாழ்க்கையில் வாழ்வு இருக்கா? முதலீடு இருக்கா? டீசென்ட் லிவிங்னாலே நம்ம ஏமாற்றிக்கிறோம். whom are we trying to impress? யாரை மெப்பிக்க வாழ்கிறோம்? யார் அபிமானத்தை பெற வாழ்கிறோம்? டே இன் அண்ட் டே அவுட். கடவுள் இப்படி அதிரடி கேள்வி கேட்குறாரு. எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? ஓடி ஒளிஞ்சிருவீங்களா? கூட்டமாக தான், பெரிய ஸ்தாபனமாக தான், இது துக்குனோண்டு சபை, ஆயிரமான விசுவாசிகளை கொண்ட சபையாக இருந்தால் தான் என்ன? ஸோ வாட்? தெசலோனிக் நிருபத்தில் சொல்லப்படுது, the book of Thessalonians, இல்லை எனக்கு சரியாக தெரியல, சரியாக ரெஃபரன்ஸ் ஞாபகம் இல்லை, கருத்து சொல்கிறேன். மலைகளே, மனுஷகுமாரனை கோபத்துக்கு எங்களை மூடி மறைச்சிக்கோங்க அப்படின்னு கதறுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கலாம். There are going to be times we are going to scream. எது வரைக்கும்? ஊர் வளத்தை விடுங்க, கொஞ்ச நேரம் ஊர் வாயை மூட முடியாது, வாயை மூடலாம். சபைகளில் மனம் திரும்ப இருந்தாலே ஊர் திரும்பிடும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தங்கள் பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்பினார், பரலோகத்திற்கு தேவனாகிய கர்த்தராகி நான் கேட்ட அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் கடவுள் சொல்றார். ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள், தேசம் அவர் வசமாய் மாறிட்டு. அதே 4 வாசிக்கிறோம். உங்க குடும்பத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் பண்ற உங்க குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? சாட்சி இருக்கா? உண்மை இருக்கா? தியாகம் இருக்கா? பரிசுத்தம் இருக்கா? தெய்வ பயம் இருக்கா? சேவை இருக்கா? ஊழியம் இருக்கா? ராஜ்ய பாரம், ஆத்ம பாரம் இருக்கா? அந்த ஊர்ல தெருல விளக்கா இருக்கிறீங்களா? கலங்கரை விளக்கா இருக்கிறீங்களா? மலை மேலுக்கு பட்டணமா விளக்கு தண்ணி மேலுக்கு விளக்கா இருக்கிறீங்களா? இல்ல விளங்காதவர்களா இருக்கிறீங்களா? Who are you in your street? Who are you in your village? Who are you? உங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டவர், இவர் நீதிமான் உங்க ஊர்ல சொல்லுவாங்களா? அந்த வார்த்தை வரத்துக்குள்ள நீங்க அத்தனை முறை செத்துருக்கணும். அவ்வளோ நிந்த அவமான சிறுமையை சகிச்சிருக்கணும். நீங்க பண்ண தப்புனால இல்லை, நீங்க பண்ண திருட்டுத்தனத்தினால இல்லை, நீங்க போட்ட சண்டைனால இல்லை, நீங்கள் உண்மையாகவே சாட்சியாக இருந்ததுனால, சத்தியத்தை சொன்னதுனால நீங்கள் சத்துருவாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் உங்கள் ஊரில் வலம் வரும்போது ஜெப நட பண்ணிங்கன்னா பாதாளம் நடுங்கும். காலப்போக்கில் ஊரே கடவுளுக்கு சொந்தமானால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த சமாரிய ஸ்திரியை போல. உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு சமாரிய ஸ்திரியை மனம் திரும்பினவளாக இருக்கீங்களா? உங்கள் வார்த்தையை கேட்டு ஊரே இயேசு யாருன்னு விசாரிக்க வர்றாங்களா? இல்லை, நீ சொன்ன சந்தேகத்தோடு தான் வந்தோம், இப்போ நாங்களே பார்த்தோம் இவர் தான் மேசியான்னு சொல்லி ஏற்றுக்கிறதுக்கு எதாவது இருக்கா? நிர்வாகம் இருக்கா? அந்த ஊரில் உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கொட்டையாக இருக்கீங்களா? அந்த ஊர் நியாயம் தீர்க்கப்படக்கூடிய அளவுக்கு சோதம் குமரா மாதிரி நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்களா? வாட்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். எது வரைக்கும்? கடவுள் கேட்கிறார், how long shall I wait?
உங்களுடைய அறிக்கைகள், உங்கள் வேர்ஷன்ஸ்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறீங்க. ஒவ்வொருத்தட்டையும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறீங்க. ஒவ்வொருத்தட்டையும் உங்களுக்கு ஒவ்வொரு கதை இருக்குது. புவியீர்ப்பு சக்தியை பற்றி தமிழ்நாட்டில் இங்கே எம்ஜிஆர் நகரில் இந்த 2/131ங்கிற இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் நான். புவியீர்ப்பு சக்தி இங்கே ஒன்று தான். ஆர்டிக்ஸ் ரீஜனில், துருவ பிரதேசத்துலேயும் புவியீர்ப்பு சக்தி ஒன்று தான். மேலே போட்டால் கீழே தான் வரும். அது மகா தூரமான துருவ பிரதேசமாக்குவாங்க, எல்லாமே பனியாக்குவாங்க, இது எல்லாமே ஆம்பியன்ஸை வித்தியாசமாக்கும். அங்கே வந்து இப்படி ஸ்டாட்டஸ்ஃபியர் வரைக்கும் புவியீர்ப்பு சக்தி ஒன்று தான். அவன் ஆப்பிரிக்க கண்டமாக இருந்தானே, அமெரிக்க கண்டமாக இருந்தானே, ஆஸ்திரேலியாவாக இருந்தானே, ஐரோப்பாவாக இருந்தானே, ஆசியாவாக இருந்தானே, கிறிஸ்தவனுக்கு எங்கே போனாலும் ஒரே வருஷம் தான் இருக்கணும். நம்மளை பற்றி ஒரே அறிக்கை தான் இருக்கணும். நம்மளை பற்றி ஒரே சாட்சி தான் இருக்கணும். ஆறுமுகம்னு அவன் அஞ்ஞானி பேர் வச்சுருக்கான். நமக்கு உண்மையாகவே 6 முகம் இருக்கே, அவனுக்கு இருக்கோ இல்லையோ. முருகனுக்கு 6 முகம்னு வச்சுருக்குறாங்க, நமக்கு எப்பயுமே 60 முகம் இருக்கே. பக்கத்தில் பாருங்கள், இப்போ ஒரு முகம் இருக்கும், அப்புறம் பாருங்கள் வேறு முகம் இருக்கும். வெளியே போய் பாருங்கள், உங்களுக்கு வேறு முகம் இருக்கும். அவங்களால ஏதோ என்கிட்ட மூஞ்சி காமிக்காதுங்க, வேஸ்ட்டு. போகிற வழியில் அவங்க மூஞ்சி எப்படி இருக்கும், அவங்க மூஞ்சியை தான் பார்க்கணும். அவங்க மூஞ்சி அவரால் பார்க்க முடியுமா? அவர் கமான், ஃபேஸ் த ட்ரூத். உண்மையை சந்திங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஃபேஸ் யூ கேரி? வசனத்தை கேட்கும்போது உள்ள உறுத்துனா எப்படி இருக்கும்? நான் ப்ளஸ்டாக உட்கார்றது. ஒன்று சாமி உள்ளேயும் பார்க்குறாரு, வெளியையும் பார்க்குறாரு. தோத்திரம் என்ன அமுக்குனித்தனம் அவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. தோத்திரம் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் உள்ளத்தில் எப்படி இருக்கும்? வெளியே வரட்டு வச்சுக்கிறேன். எது வரைக்கும்? அடிமரம் வரைக்கும் அறுத்து போட்டவொடனே சாமி பார்த்து திரும்பி வாழ்வு கொடுக்கும்போது அது வரைக்கும். ஏன்னா நம்ம நம்பிக்கை எது மேலே இருக்குது? நேராக நிமிர்ந்து என்ன பாருங்கள், ஆம்பளைங்களா பொம்பளைங்களா இருந்தால் நேராக நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க. எனக்கு பிரசங்கம் பண்ணவே தான் கஷ்டமாக இருக்குது. எது வரைக்கும்? until you have courage to face the truth, until you see black as black, white as white. எலியாவை பார்த்து ஆண்டவர் சார், நீ ஆகாபுக்கு போய் உன்னை காமி அப்படிங்கிறாரு. யோபை பார்த்து சொல்றார், ஏய் போதும் ஒப்பாரை நிறுத்து, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட நில்லு, போதும், கண்ணை தொடச்சிட்டு இந்த சினுங்கிறதெல்லாம் நிறுத்திட்டு ஆம்பளை மாதிரி வந்து பதில் சொல்லு அப்படின்னு நிறுத்துறாரு. அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அந்த நாள். போதும் ஒப்பாரிச்சிக்கலாம், போதும் உன் கண்ணீருக்கெல்லாம் பதிலுக்கு அதெல்லாம் போதும், என் மேலே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, உன் வழக்கெல்லாம் கொண்டு வா, கணக்கை தீர்த்துக்குவோம். சகோதரனே சகோதரியே, கடவுளுக்கு பயப்படுங்க. சபைகளில் குடும்பங்களில் தேவ பயம் இல்லை, கடவுளுக்கு மரியாதை இல்லை, அதான் விஷயம். வார்த்தைக்கு மரியாதை இல்லை. ஐயோ, அதெல்லாம் அந்த மாதிரி பயத்தெல்லாம் கண்டு ஆண்டவர் ஏமாந்து போகிறதில்ல. அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஆண்டவர்னு அவரே அரண், அவருக்கு ஏன் அரண்? அவர் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இஸ் நாட் டெரிஃபைட், இஸ் நாட் பெட்ரிஃபைட். எது வரைக்கும்? எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். மீதியெல்லாம் நீங்களே நோண்டலாம். உங்களுக்கு கோடு போட்டாலே ரோடு போடுவீங்க, பிரிட்ஜெலாம் கட்டுவீங்க. இது ரொம்ப ஜாஸ்தி தான் சொல்லிட்டேன். எரேமியா 4:14. The book of Jeremiah chapter 4 verse 14. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். சமாதானத்தின் நகரத்தில் இருக்கிற கர்த்தருடைய நகரத்தில் பரம எருசலேம், இயேசுவின் மணவாட்டின்னு விவரிக்கப்பட்ட எருசலேமை பார்த்து சொல்கிறார்,
எந்த மட்டும் உங்கள் இதயத்தில் அக்கிரம நினைவுகள் இருக்கும்? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நாம் பரம எருசலேம் அப்படின்னு கலாத்திய நிருபத்தில் எடுத்து சொல்லுவோம். அவங்க மாம்ச பிராரமான இஸ்ரவேலர்கள், நாங்கள் ஆவிக்குரிய விருத்தேசம் பெற்றவங்க. நம்ம தான் உபதேசத்தில் ரொம்ப தேறினவங்களாச்சே, அதுவும் பெந்தோசுக்காரங்க இல்லையா? நம்ம உள்ளத்தை மாத்திரம் ஆண்டவர் கொஞ்சம் நம்ம மூஞ்சிக்கே காமிச்சிட்டா நம்மளே வாந்தி பண்ணிடுவோம். கர்த்தர் வாயிலேருந்து வாந்தி பண்ணி போடுவாருங்கிறது, ஐயோ கர்த்தாவே அப்படிலாம் நம்மளே வாந்தி பண்ணி, நம்மளே நம்மளை சகிக்காது. நேராக நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க, நீட்டி நெளிக்காதீங்க. எவ்வளோ நீங்கள் சமாளித்தாலும் உங்களுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஓடி இருக்கேன், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதாவது பெற்ற தாயும் தாப்பனும் பிள்ளைகள் அம்மா அப்பாவோட பிள்ளைங்க ஒன்றும் பெரிய கொம்பர்கள் இல்லை. நீங்கள் என்ன படிச்சிருக்கலாம், என்ன உங்களை அவங்க பெற்றிருக்காங்க, உங்களை பார்த்துருக்காங்க, உங்களை வளர்த்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அற்பாடு தான் விவரம். நீங்கள் விவரம் இல்லாத காலத்தில் நீங்கள் என்ன வில்லங்கம் பண்ணீங்கிறது அவங்க கையில் ரெக்கார்டு இருக்குது. தோத்திரம் அது மாதிரி தான், அது மாதிரி தான். Praise the Lord. உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் கரகண்ட ஞானிகள் இல்லைங்களா, சர்வ ஞானிகள். ஐயோ, பேப்பரில் தான் போட இடம் இல்லை. எருசலேமே, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். அதனால தான் தாவீது கேட்குறார், நறுங்குண்ட ஆவி எனக்கு தாங்காண்டவரே, சுத்த இதயத்தை தாங்க, நிலவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பிங்க. சரியான சோதனை வரும்போது நம்ம எவ்வளோ போக்கிறீங்கன்னு தெரியுதில்ல? எவ்வளோ அற்பர்கள், நீசர்கள், அஜாடிகள், சுயநலவாதிகள், சதிவாதிகள். யோசிங்க, எல்லாருக்குள்ளேயும் இந்த குப்பை இருக்குது. எல்லோரும் தான் எல்லாத்தையும் பேச. அதான் திருப்பி சொல்கிறேன், இயேசு எல்லாத்தையும் இழுத்து வச்சு பேசலை. உன் கண்ணில் உத்தரம் இருக்கும்போது அடுத்தவங்களில் தூசியை பார்க்காத. ஆயை மூடிட்டு உத்தரத்தை இறக்கிட்டு தூசி என்ன உனக்குள்ளே என்ன வைரஸே இருந்தாலும் காமி, நான் கேட்குறேன், அது சரி பண்ணிக்கலாம். He dealt every individual. He never dealt collectively the people. இயேசுனுடைய எந்த வாழ்க்கை சரியான அனுபவத்திலையும் மாப் சைக்காலஜியே கிடையாது. தனித்தனியே டீல் பண்ணார். நீங்களும் நானும் மனம் திரும்புவோம். ஆமாண்டவரே, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு. பாவத்தை ஒத்துக்கிறது வெற்றி இல்லை, பாவத்தை விடுறது தான் வெற்றி. Praise the Lord. அறிக்கை செய்து விட்டு விடுகிறது தான் இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை பண்ணிட்ட உடனே இரக்கம் கிடையாது. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்யணும். எல்லாம் பாவம் செஞ்சுட்டாங்க, நானும் அதில் ஒன்று. ஆண்டவரே, நீ அதெல்லாம் கொண்டு வராத, உன் கேஸை கொண்டு வா. சோத்திரம். கோர்ட்டில் போய் நின்னா யார் கேஸை கொண்டு வர சொல்லுவாங்க? நம்ம கேஸை மாதிரி தான் கொண்டு வர சொல்லுவாங்க. இல்லை, எங்கள் தெருலேயே இந்த கேஸ் தான். அவங்க வருவாங்க, நீங்கள் உங்கள் கேஸை வச்சுட்டு போங்க. தோத்திரம். என்ன எப்படி இருக்கீங்க? ஆமாம், நீங்கள் 6 அக்கா தங்கச்சிகளாக பிறந்திருக்கலாம், நீ தங்கச்சியாக இருக்கலாம், மூத்த அக்காவாக இருக்கலாம். உன் கேஸை மாத்திரம் வச்சுட்டு போ. இதெல்லாம் என் கூட தான் பின்னாடி வந்துச்சுங்க, அது எங்களுக்கு தெரியாது, முன்னாடி பின்னாடின்னு வச்சுட்டு போன்ட்டுருவார். சோத்திரம். அவனவன் தனித்தனியே கிறிஸ்து நியாயாசனத்தும்பா நிற்போம். எரேமியா 12:4 வேறு மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார். எரேமியா 12:4. இன்னுமா நேரம் இருக்கு? வா. நீங்கள் காலாட்களோடு 12. ஆமாம், எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள் சொல்லி எரேமியா புலம்புறார். எந்த மட்டும் தேசம் புலம்பி
எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும். எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். இங்கேருந்து வாசிங்க என்னோட கூட. எரேமியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இவர் எரேமியா, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? இருக்கா இந்த கேள்வி உங்களுக்குலாம்? இருக்கணுமே. இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆளே இல்லை. உங்கள் கால் பூமியிலே படல அர்த்தம், எங்கேயோ இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு பிறக்கலை. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு பிறந்தவங்களா இருந்தால் 2 கேள்வி இருக்கணும். நீங்கள் இறைவாக்கினர்களாகவே இருந்தால் கூட. நீர் அவர்களை எரேமியா சொல்கிறார், நீர் அவர்களை நாட்டினீர். யாரை? இந்த பொல்லாத பசங்களை, ஆகாதவர்களை நீர் நாட்டினீர். வேர் பற்றி தேறி போனார்கள். எப்படி? வேர் பற்றி தேறி போனார்கள். கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமாக இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். அவருக்குள்ள அவ்வளோ கோபம், அவ்வளோ எரிச்சல், பழிவாங்க எண்ணம். கேட்குறாரு தொடர்ந்து 4ஆம் வசனத்தை. எந்த மட்டும் எவ்வளோ நாள் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும். எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள் சொல்லி அவங்கள பற்றி இன்னும் வேற சொல்கிறான். அப்போ சொல்கிறாரு, இந்த கேள்வியை கேட்க வச்சு கடவுள் இந்த பதிலை சொல்கிறதுக்கு தான் எரேமியா வாயை கிண்டி தனக்கு விரோதமாக நமக்குள்ளே எழும்புகிற இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார். நீ காலாட்டிலோடே ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோட இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். இப்போ இருக்கிற பிஜேபி ஆட்சி, பிஜேபிக்கு ஒத்து போகிற மாநில ஆட்சிகள், அரசியல், இது இப்போ நான் அடுத்தவங்களை பற்றி தானே கவலை. நம்ம வீட்டிலேயே இங்கே நாறிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள். ஆனால் அடுத்தவங்களை பற்றி ஆண்டவரே அவன் வழி வாங்கிறதுனே, இவன் இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானே, அவன் கனி கொடுக்குறானே, ஐயோன்னு. அதெல்லாம் ரைட்டுப்பா. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? இன்னும் நிறைய சதிகள் வச்சுருக்காங்க. இவங்க இல்லை, அந்தி கிறிஸ்துவ ஆட்சி வரத்துக்கு உலக பொருளாதார கொள்கை மையத்தின் மூலமாக இன்னும் பல நெருக்கடிகள் கிறிஸ்தவர்களுக்கு எல்லா தேசத்திலும் போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சபைகள் கொளுத்தப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் சிறைச்சாலைக்கு போகிறாங்க. சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வ? இப்போ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய நிதர்சனமான உண்மை. எது வரைக்கும் தேவன்கிட்ட கேள்வி கேட்க கடவுள் நம்மகிட்ட கேட்குறாரு. என்னைக்கு இயேசு உண்மையாகவே போதும்னு பாட்டிகிட்டே இருக்கிறியே, என்னைக்கு நான் உனக்கு உண்மையாகவே போதும்? உனக்கு நான் எவ்வளவு போதும்? உனக்கு நான் எதில் போதும்? உனக்கு நான் எப்படி போதும்? அதை நீ எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் அங்கலாய்க்கிறார். இப்போ நமக்கு வாயே வராது பதில் சொல்லுது. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இல்லை? முதலீடு இல்லை. we don't have the stuff. உதட்டளவிலே நாம் தேவனை சேர்ந்துட்டே தான் இருக்கோம், உள்ளத்தளவிலே தூரமாக தான் இருக்கிறோம். சமாதானம் உள்ள நாட்களிலே அடைக்கலம் தேடுகிறோம். யோர்தான் பிரவாகித்து வரும்போது எப்படி இருக்க போகிறோம்? ரட்சிக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து இயேசு நிமித்தம், சத்தியத்து நிமித்தம், தேவ ராஜ்யத்து நிமித்தம், இயேசு நாமத்து நிமித்தம் பாடுகள் உண்டுன்னு சொல்லி தான் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. கண்ணை கட்டி காட்டில் விடுவேன் அப்படின்லாம் ஏமாற்றி மாயாஜாலம் பண்ணி மேஜிக்லாம் பண்ணி கூப்பிடல. உனக்கு டெய்லி ஓன் சிலுவை, நீ ஊர் சிலுவைலாம் எடுக்க வேண்டாம், ஓன் சிலுவை நீ எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லியிருக்காரு.
இதில் பெரிய உண்மை என்ன தெரியுமா? மாமியாருக்குன்னே ஒரு சிலுவை இருக்குது. மருமகளுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குங்களா? ஆமாம், மருமகளுக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது. அது மாமியார் இருந்து ஒன்று, மருமகளுக்கு சிலுவை இல்லை. அது நம்ம பார்த்துக்கிறது அப்படி. மாமியாரை நமக்கு சிலுவை நம்ம பார்த்துக்கிறது அப்படி. ஆனால் நமக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது, மாமியாருக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது, மச்சானுக்கு ஒரு சிலுவை இருக்குது, மாமனாருக்கு ஒரு சிலுவை இருக்குது, புருஷனுக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது, மனைவிக்குன்னு. ஏன்னா நம்ம இப்போ தபசு காலத்தில் இருக்கோம்ல, அது நம்ம சிலுவையை எடுத்துக்கிட்டு டெய்லி அவர் பின்னாடி வந்தாலே போதும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். So take up your cross and follow him diligently, no matter what. You don't have to be concerned now about others. ஆடு நினைதுன்னு ஓனாய் அழாதீங்க. உங்கள் தேவைகளுக்காக தேவனத்தில் உண்மையாக இருங்க. பலனை கேளுங்க. நான் திக்கு வாயேன் மந்த நாவுன்னு ஒத்துக்கோங்க. கர்த்தர் உங்கள் வாயோடு இருப்பார். அவர்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு பின்னே வாய்ஜாலம் பண்ணாதீங்க, சட்டம் பேசாதீங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய் இல்லாமல் பின்னாடி 4 பேர்கிட்ட போய் கலாம் பண்ணாதீங்க. சன்பலா, தொபியா, செமையா, தத்னாய், கேஷேம், சல்லும் போல. நெஹெமியா புத்தகம் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நரி ஏறி போனாலும் விழுந்துடும். உங்கள் கமெண்ட்டை உங்களோட வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய சம்மரைசஸ் தான், ரைட்? God is asking such questions to every church. குறிப்பாக ஆர்பிஎத்தை கேட்குறார். முதல்ல என்ன கேட்குறார்? என்ன அவர் கேட்டு விளங்கிக்கிட்ட அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பதிலாக மாறத்துக்கு உதவி செய்யுங்க. பதில் சொல்ல தெரிய எனக்கு இஷ்டம் இல்லை, பதில் சொல்ல தெரியல, பதில் மாத்திரம் சொல்லிவிட்டு ஏமாற்றிக்க இஷ்டம். பதிலாக மாற என்னை பலப்படுத்துங்கன்னு தான் கேட்குறேன். எரேமியா 23:2. வா, டைம் இருக்குது, இன்னும் 2 வசனம் தான், முடிச்சிடுவோம் வேமா. ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி ஃபார் த நெக்ஸ்ட் வீக். எரேமியா 23:2. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதற அடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையே அந்த வசனமா? இல்லை, 26, 23, 26. இங்கே இருக்கு. எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். தீர்க்கதரிசிகளை பார்த்து, மேய்ப்பர்களை பார்த்து ஆண்டுக்க எது வரைக்கும் இப்படி இருக்கும்? அவங்க தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே, இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்கிறவங்க. கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க. சத்தியத்தை கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கும் ரெண்டுக்குமே தைரியம் வேணும், ரெண்டுக்குமே மனம் வேணும், உண்மை வேணும், ஆயத்தை வேணும். நம்ம இருதயத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டு வாயில் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாகவே. ஆம் இல்லை, ஷேமானஸ். ஆமாவா? அதுவே போதும். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தம் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறோம்? அவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் வேணான்னு உட்காந்துருக்கோம். எனக்கு இதுதான் வாக்குத்தத்தமாக, இதுதான் எனக்கு வாய்க்கணும், அது தத்தமாகவே அது அப்படியே தத்தம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படி உட்காந்துருக்கோம். அவர் 66 புத்தகத்துலேருந்து என்னத்தான் எடுத்து நமக்கு கொடுத்தாலும் வச்சுட்டு போங்க, யோசிச்சு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு அது பிடிக்கல. ஆர்சி சர்ச்சில் அவங்களை விமர்சிக்கல, அது அந்த ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ரீடிங்ஸ் காஸ்பலோ இல்லைன்னா நிருபத்திலேருந்து வாசம்னா இது ஆண்டவருடைய அருள் வாக்கு அப்படின்னு
ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே புகழ்மை. ஆண்டவர் அருள்வாக்கு கொடுத்தாலும் நமக்கு எப்படி இருக்குது? மனசில் இருள் இருக்கும்போது அதில் வெளிச்சமே இல்லை. ஏன்னா நமக்குள்ளே இருள் தானே இருக்குது. நம்ம வழி வாக்கணும் தானே இருக்கோம். உனக்கு நல்ல காலம் பிறக்கணும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீ போகிற காலமே சரியில்லை, நீ போகிற காலம், நீ போகிற வழி சரியில்லை அப்படின்னா சும்மா கடைங்க, எனக்கு தெரியும், நான் சமாளிச்சுக்கிறேன். கூட வரீங்களா? நீ கூட வரீங்களா இல்லையா? யார்கிட்ட எப்படி பேசுகிறோம், எதுக்காக கூப்பிட்றோம் அப்படிலாம் கடவுளை கண்ட இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போக முடியாது. அவர் எல்லா பக்கம் நமக்கு வரத்துக்கு ஆயத்தம் தான். ஆனால் கேன் யூ டிரைவ் த டாக் அவுட்? வெளியே அந்த நாயை துரத்துங்க, அந்த நாயை வெளியே துரத்துங்க. ஓகே, தேங்க்யூ. லுக் ஹியர். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். தீர்க்கதரிசிகள் தங்கள் இருதயத்திற்கு வஞ்சகத்தையே தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. நான் தீர்க்கதரிசி அல்லன்னு நம்ம கை கழுவுறதுல வெற்றி இல்லை. நம்ம இருதயத்தில் இருக்க என்ன வஞ்சகத்தை கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், உள்ளன்று வைத்து புறமுன்று பேசிகிட்டு இருக்கோம். கர்த்தாவே என்னுடைய சித்தம் சொல்லுங்கள், நான் செஞ்சிடறேன். ஆனால் அவன் தான் என்னுடைய சித்தமாக இருக்கணும். ஆண்டவரே அவள் தான் என் சித்தமாக இருக்கணும். உன்ன மாதிரி எத்தனை பேர் அவர் பார்த்துருப்பார். 800 கோடி மக்களை படைச்சவர். சோத்திரம், சோத்திரம். நேரம் இல்லையே. 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 31:22. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி தீரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்குமா நமக்கு? ஆண்டவரை எல்லாமல் எத்தனை பேரை தேடுறோம், தேடி இருக்கோம். டைரெக்டாக தேடாமல் இப்போ எவ்வளோ புத்திசாலித்தனமாக யார் மூலமாக தூது விட்டு கேட்குறோம். தோராயமாக கேட்டு வைங்க, இன்வென்ட்ரிங்கிறாங்களே இங்கிலீஷில், அது மாதிரி விசாரித்து வச்சுக்கிறோம். நம்ம நேராக போனால் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் போகிற மாதிரி எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. இல்லை, அவங்க அப்படி போனாங்க, என்ன விசாரிச்சு போனாங்க, இதோ தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. உன்ன மாதிரி எத்தனை பேர் சாமி பார்த்துருப்பார். சபையே, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, பெண்ணே, ஆணே, வாலிபனே, கன்னிகையே, சீர்கட்ட குமாரத்தியே, சீர்கட்ட விசுவாசியே, எவ்வளோ நாள் சுற்றி திரிவ? How long will you roam around? புத்தியை எவ்வளோ நாள் மேய விடுறீங்க? எவ்வளோ விஷயத்தில் சும்மா பாசாங் பண்ணிலாம் உட்காராதீங்க. நீங்கள் என்ன மூஞ்சி காமிச்சாலும் என் மூஞ்சி ஒரே மூஞ்சி தான். தோத்திரம். கர்த்தரோ ஒரே மனமாக இருக்கிறார். பி கேர்ஃபுல். நம்ம குணங்களிலிருந்து மனம் திரும்பாத வரைக்கும் சபைக்கு எழுப்புதல் தூரம்தான், உங்கள் குடும்பத்துக்கு எழுப்புதல் தூரம்தான். நீங்கள் மரித்தோர்ந்து எழும்புறது பெரிய சந்தேகம்தான். எழுதி வச்சுக்கோங்க, என் வார்த்தை ஒன்றும் கீழே விழாது. நான் கடவுளுடைய வேலைக்காரன். ஐ எம் a servant of God. கண்ணீரோடு எச்சரிக்கிறேன். If you follow, continue to follow to be a fraud, it will be so unlikely that you will rise up from the dead. It goes into the records. இணையதளத்தில் போகுது, ரெக்கார்டில் போகுது. நான் சொல்லவே இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நான் தான் சொன்னேன், இன்றைக்கி தான் சொன்னேன். 12/2 சொல்லியிருக்கேன். 2021 February மாதம் 21ஆம் தேதி. கடவுளுக்கு பயப்படுவோம். மரித்தோர்ந்து உயிரோடு எழும்பணுமா? வருகையில் காணப்படணுமா? ஏமாத்தமாக வாழாதீங்க, ஏமாற்றி வாழாதீங்க, மாய்மாலமாக வாழாதீங்க, வேஷம் போடாதீங்க. வாயில் ஒரு பேச்சு, வாழ்க்கை ஒன்று. You go nowhere. Please. Finally, எரேமியா 47:5. 2 குறிப்பில் வேகமாக சொல்லிட்டேன், சாரி, பிகாஸ் ஆஃப் டைம். காத்சா மொட்டை அடிக்கப்படும், அவருடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். நீ எந்த மட்டும்தான் உன்னை கீறி கொள்வாய்? ஏன் சீன் விட்டுட்டே இருக்கிறீங்க? எந்த மட்டும்தான் கீறி கொள்வாய்? அதாவது அது என்ன அர்த்தம்னா, நீ முரட்டாட்டம் பண்ணிகிட்டே இருக்க. என்ன முரட்டாட்டம் பண்ணாலும் அரக்கத்தனம் பண்ணுறோம்மா. பச்சையை சொல்லேன், கொச்சையா
பிள்ளை அரக்கத்தனை உருண்டு பிறலும் கொலையே விழுந்த மாதிரி. நீங்கள் தான் கலங்காமல் இருக்கணும். அது நல்லா சீன் விடுது, கொஞ்சம் நேரம் அடங்கிடும், அதுக்கப்புறம் இது பண்ணலான்னு. பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன விஷயங்களை மேற்கொண்டுடலாம். பெரிய விஷயத்தை அரக்கத்தனம்னா என்ன பண்ணுவீங்க? மனசே உடஞ்சிருச்சு, பெத்த பிள்ளை என்ன செய்கிறது, என்ன கேட்குறீங்க? நானா பெத்தேன்? இல்லை நானா பெத்தேன்னு அப்படின்னு நான் இருக்க முடியுமா? ஆன்மீக விதத்தில் நான் பெற்றா என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல, நீங்கள் தான் இந்த பிள்ளையை கொடுத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாலும், ஏதாவது ஒரு நெகோஷியேட்டிங் டேர்ம்ஸில் ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஞானம் தாங்க, புத்தி தாங்க, பொறுமை தாங்க, அந்த அல்சாட்டியத்திலேருந்து அந்த அல்சாட்டி ஆவியிலேருந்து விடுதலை பண்ணுங்க, எந்த மட்டும் உன்னை கீறி கொள்வாய். முரட்டாட்டம் பண்ணி கடவுள்கிட்ட ஏதாவது வாங்க பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துருவான்னு நான் சொல்கிறதுக்கு நான் கடவுள் இல்லை. ஆனால் கொடுத்துருக்குறாரு, ஆனால் எப்பயுமே கொடுப்பாருங்கன்னு பைபிள் எங்கேயும் சொல்லலை. ஆனால் அப்படி கொடுத்துருந்தாருன்னா உடனே அதோட ஆத்மாவில் இழைப்பை அனுப்பிடுவார். அனுபவிக்கவே முடியாது, கொடுத்துருவார். உடனே இந்த செல்ஃபோனே கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மாடல் தான் வேணும், ஐஃபோன், இது ஐஃபோனில் சாம்சங், எனக்கு இந்த என்னமோ ஹை மாடல்லாம் வந்துருக்குறாங்க, அதுதான் வேணும், கொடுத்தாலே அதுதான், கொடுத்தா அது கொடுங்க, இல்லைன்னா வேணாம், கொடுத்துட்றான்னு வச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு பெரிய கண்ணியம். கொடுத்துட்டாரு, இன்னும் கொடுக்கலான்னு சொல்ல, அப்படியே பக்காவே அப்படியே என்ன சொல்கிறது, ஒரிஜினல் பீஸே வீட்டுக்கே டோர் டெலிவரி ஆகிடுச்சு. ஆனால் தட் ஃபோன் வில் பி எ ட்ராப் இன் மை லைஃப். அதை அனுபவிக்க முடியாமல் அது எனக்கு கண்ணியாக மாற இது எவ்வளோ இருக்கலாம். there are so many issues behind it. அதனால் தேவன் நமக்கு கொடுக்கறது தான் சரி, நமக்கு செய்கிறது தான் சரி. கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற பாதை தான் நமக்கு பாதுகாவல். தேவன் கேட்கிற எது வரைக்கும் கேள்விகள் இவ்வளோதான் தொகுத்துருக்கேன். நான் மீதி தொகுத்து பின்னே சொல்கிறேன். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Oh, thank you. D 4x4 95. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன்.
வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவே. என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம் செய்திடுவே. எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவே. எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவே. ஹalleluya, 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 ஹalleluya. உண்மையில் உண்மையுமாக எங்களிடத்திலே நீர் எங்களை நோக்கி தொடுத்திருக்கிற இத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் இல்லை. பதில்களே ஒரு சில கேள்விகளுக்கு இல்லை என்றாலும் மிக ஆகாது. பல கேள்விகளுக்கு முழுமையான பதில் இல்லை. ஆனால் வீராப்பாக கேள்வி மேல் கேள்வி கணைகளை நாங்கள் உம்மிடத்திலே தொடுத்த மேனியாய் இருக்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, போதகர்களுக்கு, இறைவாக்கினர்களுக்கு, அப்போஸ்தலர்கள், கோத்திர பிதாக்கள், நியாயாதிபதிகளுக்கு உண்டான கேள்விகளை நாங்கள் வேதத்திலே கற்று அவர்களுக்கு நீர் அவர்களோடு இடைப்பட்ட விஷயங்களை பற்றி தோராயமாவது சற்று அதிகமாவது விவரம் விளக்கம் கேட்டு அறிந்திருந்தாலும் எங்கள் வாழ்க்கையிலே கேள்விகள் ஓயவில்லை, சந்தேகங்கள் ஓயவில்லை. முகம் கோணுதல், முறுமுறுப்பு, சலிப்பு, மூர்க்கம், துர்ப்புத்தி, துரோகம், வஞ்சனை, சூது, கபடு, சுயநல கேடு, பேராசை, பொருளாசை, பகை, பழி வாங்கும் எண்ணம் ஓயவில்லை. இவ்வளவு கேள்விகள் எங்கள் தலையின் மேல் தொங்கிக் கொண்டிருக்க நாங்கள் கல்வாரியை தொங்காமல், தேவனுடைய வலது பார்சை பிடித்து தொங்காமல், பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து அபயமிடாமல், இன்னும் அராஜகர்களாய், ஆத்திரக்காரர்களாய், புத்தி மட்டானவர்களாய், வீம்புக்காரர்களாய், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய், சோம்பேறிகளாய், நிர்விசாரிகளாய், எங்கள் பிழைகளை உணராமல் என் கண்களிலே உத்திரங்களை சுமந்தவர்களாய், இன்னும் எங்கள் வாழ்க்கையின் சக்கரத்தை தீக்கொளுத்தி கொண்டிருக்கிறோம். ஏசாயாவில் வாசித்தது போல எல்லாமே மொட்டையடிக்கப்பட்டு அடிமரமாவது மிஞ்சுமா, மீந்து இருக்க வேண்டும், அதுவும் பரிசுத்த வித்தாய் இருக்க வேண்டும் என்று இறைஞ்சி கெஞ்சி கதறுகிறோம். May you most generously leave behind the stump to be a holy seed for the furtherance of our generation. Debilarala shanana mahadira oklavashi karadulara balarabala ribushibere vibarunana shanana dadrondarala kariya karabali ribilirabala barabashabara lugara galara badalandara balari galadara shiatra karabalara balaba. Instill into us the spirit of the fear of the living God. Instill into us truth and honesty to be
impeccably accountable. Yemandurani anderli rashla de akarabeli rigulu vishubarabalara. Oh la 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 namashabarabalara vishubarabalara. திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா, மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா. ஓ லா 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 ஷகரமதரி பர்ஷிமரி. சரும எழுச்சியை தாண்டி மெய்யாகவே உடைய மறுரூபப்படுத்தும் கிரியை, விடுவிக்கும் கிரியை எங்களிலே பற்றி பிடிக்கட்டும். துகள் அளவாவது எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றம், முன்னேற்றம், கீழ்ப்படிதல், உத்தரவாதமிக்க, உண்மை மிக்க, கணக்கு ஒப்புவிக்கும், ஆயத்தமிக்க ஒரு கீழ்ப்படிதல், ஒத்துழைப்பை காண்பிக்க உதவி செய்யும். எங்களை வைத்த சமுதாயத்திலே, இல்லத்திலே, தேசத்திலே, மாநிலத்திலே, மாவட்டத்திலே, மாநகரத்திலே, கிராமத்திலே, குடியிருப்பு பகுதியிலே உப்பும் ஒளியுமாக திகழ உதவி செய்யும். சுத்திகரியும். எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் அற்பர்கள் நீசர்களைப் போல காரிய கற்கர்களாகவே விக்கிரகத்தை கும்பிடுகிற திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றி வர்றது போலவே எங்கள் வாழ்க்கையின் போக்கு மாய போக்காக இராதபடி நித்திய ராஜ்யத்துக்கு, ஒளியின் ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்களிலே அர்ப்பணித்து செலவாகி செலவழித்து வாழ உதவி செய்யும். இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. Yes, we need your touch as you touched Prophet Isaiah by the coals of the fire from the altar. Oh, rilantiri andri lurusha barabala. உடைய கிருபை எங்கள் அனைவர் மேல் உண்டாயிருப்பதாக. நீர் கொடுத்த வார்த்தைகளை தெரிந்த முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். முழு திருச்சபையாக நாங்கள் மறுரூபம் காண உதவி செய்யும். மக்கே துதி கனமயமெல்லாம் செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆசீர்வாதத்தையும் ஜனத்து மேல் வையும் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்நியுனியும் ஐக்கியங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் பேசின வரை மட்டுமாயிருப்பதாக. அல்லேலூயா.